वेदेषु पौरुषं सूक्तं धर्मशास्त्रेषु मानवं भारते भगवद्गीता पुराणेषु च वैष्णवम्. இந்த புராண ஸ்லோகம் எந்தெந்த பகுதியில் எது முக்கியமாக நாம் வாசிக்க வேண்டியதுன்னு சொல்லுகிறது. தர்மசாஸ்திரங்களுக்குள்ளே மனு தர்ம சாஸ்திரத்திற்கு சிறப்பு. பாரதத்தில் பகவத்கீதைக்கு தனி ஏற்றம். புராணங்களிலே ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் தத்துவார்த்தங்கள் எல்லாமே விளக்கப்பட்டன. இந்த வரிசையில் வேதம்னு சொல்லும்போது புருஷ சூக்தம் மிகச் சிறப்பான பாகம். அதன் சிறப்பை ரிஷிகளெல்லாம் பேசினார்கள். அதுக்கு ரெண்டு விதமான ஏற்றம். ஒன்று பகவானை பற்றின பெருமை அருமை எல்லாம் எடுத்து சொல்லும். கோவில்களில் திருமஞ்சனம் நடக்கும்போது புருஷ சூக்தத்தான் ஜபிப்பார்கள், பாராயணம் பண்ணுவார்கள். இது ஒரு புறம். மற்றபடி பல பிராயஷ்சித்தங்களுக்கு புருஷூக்த ஜபமே எடுக்கப்படுகிறது. நாம் அறிந்து செய்யும் தவறுகள் சில, அறியாமலே செய்யும் தவறுகள் பல. எந்த தவறு செய்திருக்கிறோம்னு தேடி பார்த்தால் அதற்குரிய பிராயஷ்சித்தம் சொல்லப்படும். ஆனால் அந்த தவறெதுன்னு தெரிந்து செய்தால்தானே அந்த பிராயஷ்சித்தத்தை பண்ண முடியும். தெரியாமலே செய்ததாக இருந்தால் அப்ப பொதுவான பிராயசித்தம் இருக்கிறதான்ற கேள்வி வரும். அதற்கு பதில் 30 தடவையோ 40 முறையோ புருஷ சூக்தத்தை ஒரே காலத்தில் அடுத்தடுத்து சொன்னோமானால் அது தெரியாமல் செய்த பல தவறுகளுக்கு பிராயசித்தமாகிறதுன்னு தர்மம் சொல்லுகிறது. அதனால இதுக்கு ரெண்டு விதமா பெருமை சொல்லலாம். பாவனத்துவம்னு ஒன்று, போக்கியத்துவம்னு மற்றொன்று. பாவனத்துவங்கிறது இனிமை. அதாவது பாவனத்துவம்னால் தூய்மையாக்கி கொடுக்கும். போக்கியத்துவங்கிறது இனிமை. சில பொருள்லாம் தூய்மையா இருக்கும், ஆனா இனிமையா இருக்காது. சிலதெல்லாம் ரொம்ப இனிமையோடு இருக்கும், தூய்மை இருக்காது. தர்ப்பம், தீர்த்தம், மஞ்சள் இதெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி தூய்மை உடையவை. தர்ப்பத்தை வச்சுட்டா தானே எதுவுமே செய்வோம். தீர்த்தத்தை தொட்டாத்தானே எந்த கர்மமுமே பண்ண முடியும். அதனால இதெல்லாம் தூய்மைங்கிற வகையில சேர்ந்தது. அதே அக்கார அடிசில், சக்கர பொங்கல் என்று சொன்னால் அது இனிமை வரிசையில் சேர்ந்தது. தர்மம் ரொம்ப தூய்மையா இருக்கே, அதனால அது அக்காரடிசில் ஆயிடுமானா ஆகாது. சக்கர பொங்கல் ரொம்ப இனிமையாக இருக்கிறது, அதை வைத்துக் கொண்டு கர்மம் பண்ணலாமான்னா பண்ண முடியாது. இதுக்கு தேவை வேறு, அதுக்கு தேவை வேறு. அதனால்தான் ஒரு புறம் பாவனம், மற்றொரு புறம் போக்கியம். புருஷூக்தத்துக்கு ரெண்டு கண்ணோட்டத்திலையும் சிறப்பு. ஒரு பக்கம் பரம பாவனமாக இருக்கிறது பிராயஷ்சித்தம்னு அதனால தான் சொன்னேன். இன்னொரு பக்கம் பரம போக்கியமாக இருக்கிறது புருஷோத்தமனான கண்ணனுடைய எல்லா வைபவங்களையும் சொல்லுகிறபடியால். இந்த பக்கமும் நன்மை, அந்த பக்கமும் நன்மை. அதனால தானோ என்னமோ எம்பெருமானே சங்கல்பம் பண்ணி எல்லா வேதத்திலும் புருஷூக்தம் உண்டு. நாம பொதுவாக சொல்லிட்டு இருக்கிறது கிருஷ்ண யஜுர்வேதத்தினுடைய புருஷூக்தத்தை சொல்லிட்டு இருக்கோம். இதே போல ரிக்வேதத்தில், சுக்ல யஜுர்வேதத்தில், சாமவேதத்தில், அதர்வண வேதத்தில் ஒவ்வொன்றிலையும் எத்தனை சாக்கைகள் உண்டோ அந்த சாக்கைகள் ஒவ்வொன்றத்திலேயும் புருஷூக்தம் உள்ளது. ஏனென்றால் இந்த ரெண்டு தான் காரணம். பாவனமாகவும் இருக்கிறது, போக்கியமாகவும் இருக்கிறது. அதனால்தான் வேதேஷு பௌருஷம் சூக்தம், தர்மசாஸ்திரேஷு மானவம், பாரதே பகவத்கீதா புராணேஷு ச வைஷ்ணவம்னு சொல்லுவார்கள். அதில் பூர்வ அனுவாகம்னு ஒரு பகுதி, உத்தர அனுவாகம்ங்கிறது ரெண்டாவது பகுதி.
அந்த ரெண்டுத்துக்கு சேர்த்து சுருக்கமாக என்ன அர்த்தம்னு சொல்கிறேன். அடியை சொல்ல போகிறது புருஷ சூக்தம் வரை மட்டும். இதை தவிர நாராயண சூக்தம் உள்ளது, இதை தவிர விஷ்ணு சூக்தம் உள்ளது. இதெல்லாத்தையும் சேர்த்து தான் கோவிலில் திருமஞ்சனத்து போது பாராயணம் பண்ணுவோம். ஆனால் அவ்வளவுக்கெல்லாம் நமக்கு நேரம் இருக்காது. முதல்ல புருஷ சூக்தத்தளவு என்னன்னு பார்ப்போம். பீஷ்மாச்சாரியனிடத்தில் யுதிஷ்டிரர் பேசுகிறார். அப்படி பேசும்போது கிடைச்சது தான் விஷ்ணு சஹஸ்ரநாமம்னு நாம் அறிவோம். அப்போ அவர் கேட்கிறார், என்னென்னமோ தர்மங்களெல்லாம் நீ சொல்லிட்டு வந்தீர், எல்லாத்தையும் கேட்டேன். ஸ்ருத்வா தர்மான் அசேஷேன பாவனானிச்ச சர்வசா யுதிஷ்டிர சாந்தனவம் புனரேவ அபியபாஷத. அதுக்கு தான் சஹஸ்ரநாமம் சிறந்த தர்மம், நாமங்களை சொல்லுன்னு அவர் பதில் சொல்கிறார். ஆனால் இதை சொல்றதுக்கு முன்னாடி பல கேள்விகளை யுதிஷ்டிரர் கேட்டிருக்கிறார். அதுக்கு நிறைய பதில்கள் பீஷ்மர் சொல்லியிருக்கார். அதில் இது ஒரு ஸ்லோகம் வருகிறது. யுதிஷ்டிரர் கேட்கிறார், கேசவன் யாரு, பகவான்கிறது யாரு, ஹரின்னு யாரை சொல்றார்கள், ஈஸ்வரன் யாரை குறிக்கும்? இந்த மாதிரி ஒரு கேள்வி எழுப்பின உடனே முதல்ல பீஷ்மருக்கு சந்தேகம். நாராயணன்னா யாருன்னு கேடு, சொல்றேன். அதே கேசவன்னா யாருன்னு கேட்டேன், சொல்றேன். இந்த கேள்விகளுக்கும் அப்புறம் சொன்னது பகவான், ஈஸ்வரன், பிரபு, புருஷன் அப்படிங்கிற சப்தங்களெல்லாம் என்ன அர்த்தங்கிறத அவர் கேட்கிறார். இப்படி சொன்ன நாராயணன் கேசவன்கிறதுக்கும் பகவான், ஈஸ்வரன், பிரபு, இப்போ பார்க்க போகிற புருஷன் இப்படிங்கிற சப்தத்துக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. நாராயணன்னு சொல்லிட்டா ஒரு வியக்தியை குறிக்கும்னு சந்தேகம் இல்லை. கேசவன் சொன்னால் ஒரு வியக்தியை, ஒரு தனி மனிதனை, மனிதன் புரியறதுக்காக சொல்கிறேன், அது ஆரவணா இருக்கட்டும், ஒருத்தரை குறிக்கும். கேசவன் சொன்னால் யாருன்னு நமக்கு தெரியும். கேசவ பெருமாள் கோவிலுக்கு போயிருக்கேன், அவர் தான் கேசவன். ஆதி கேசவனா பல க்ஷேத்திரங்களில் எழுதியிருக்கார், அவர் தான் கேசவன். நாராயணன்னு தெரிஞ்சிடும். நாராயணன்னு சொன்னாலும் புரிஞ்சிடும், விஷ்ணுன்னு சொன்னாலும் புரிஞ்சிடும். நான் நடுவிலே பகவான்னு சொல்கிறேன். இது யாரும் உடனே தெரிஞ்சிடுமா? நான் பகவான் வால்மீகியை கூட தான் வால்மீகி பகவான்னு சொல்லலாம், வியாச பகவான் சொல்லலாம், சுக பகவான்னு சொல்லலாம், மனிதர்களையே சொல்லலாம்னால் தெய்வங்களுக்குள்ள யாரை வேணும்னாலும் பகவான்னு சொல்லலாம். அது பொது பெயர். இது சிறப்பு பெயர், அது பொது பெயர். பகவான்கிறத விட இன்னும் பொது பெயர் இருக்கு. நான், நீ, அவன், தாங்கள், மொத்தமாகவே பொது பெயர். இதுவும் ஒரு ஆளை குறிக்கத்தான் போகுது. ஆனால் இதில் ஏற்கனவே பார்த்த பகவான் அளவுக்கு கூட விசேஷம் இருக்காது, ரொம்ப பொதுவானது. நான் சொன்னால் நீங்கள் இத்தனை பேரை சொல்லலாமே, நீங்கள்னு சொன்னால் உங்கள் அத்தனை பேரையும் கை காட்டி சொல்லலாமே. அதுக்கு நான் அந்த அளவுக்கு பகவான் எல்லாரும் சொல்லிக்க மாட்டோம் இல்லையா? அந்த அளவுக்கு தேவையில்லைங்கிறதுக்காக சொன்னேன். அதனால நான், நீ, தாங்கள்னு சொல்றதெல்லாம் ரொம்பவே பொது. பகவான், ஈஸ்வரன், பிரபு, புருஷன் சொல்றதெல்லாம் ஓரளவு பொது. இதே நாராயணன், கேசவன், பிரம்மான்னு சொல்ல போனோம்னா பொது இல்லை, அது விசேஷமான சப்தங்கள். இதில் தர்மபுத்திரனுக்கு சந்தேகம் வந்தது. புருஷன் என்னும் பகவான் என்னும் சொல்லுகிறார்களே, யாரை குறிக்கும்? அதுதான் இவருடைய கேள்வி. அதனால புருஷ சூக்தம்னு பார்க்கும்போது அது யாரை பற்றினதுன்னு தெரியணும் இல்லையா? அதற்குத்தான் பதில் பீஷ்மாச்சாரியர் சொல்லிட்டு இருக்கார். கேசவா பரதஸ்ரேஷ்ட பகவான் ஈஸ்வர பிரபு. பகவான், ஈஸ்வரன், பிரபு என்றெல்லாம் நீ சொல்லி கொண்டு வந்தாயே, அது யாரை சொல்ல தெரியுமோ? கேசவனைத்தான் சொல்லுங்கிறார். அப்புறம் அந்த கேசவன்கிறது நாராயணனைத்தான் சொல்லுங்கிறார். அந்த வரிசையில் புருஷா சர்வமித்யேவ ஸ்ரூயதே பகுதா. சாஸ்திரங்களில் எத்தனை தரம் எங்கே புரட்டி பார்த்தாலும் இந்த நாமங்கள் எல்லாம் கேசவனுடையது. புருஷன்னு சொன்னாலோ பகவான்னு சொன்னாலோ என்னமான்னு யுதிஷ்டிரர் திருப்பி கேட்குறார். பொதுவானா இருக்குதுன்னு அப்படி வச்சுக்காதே. ஔபச்சாரிகமாக மற்ற பேரிடத்துல சொல்லணும், விசேஷமாக ஒத்தரிடத்துல சொல்லணும். ஔபச்சாரிகம்னா என்னன்னால் இந்த பெயர் உண்மையில் அவருடையதல்ல, ஆனால் கொஞ்சம் பூஜ்யமாக வசதி கொண்டாடணுங்கிறதுக்காக அந்த பேர் அவருதுன்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையில் அந்த பேர் அவரு தான் இருக்காது. ஆனால் ஏன் சொல்கிறோம்னால் யாருக்கு உண்மையாக அந்த பேர் போய் சேர்ந்ததோ அவருடைய தன்மைகளில் 1, 2 ஒரு துளி இவர்கிட்ட இருந்திருக்கும். இப்போ பகவான்னா அர்த்தம் 6 குணங்கள் உள்ளவர்னு பொருள்படும். ஷண்ணாம் பகை தீரணாம்னு ஞான பல
ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ்கள். இந்த 6 ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ். இந்த 6 இருக்குன்னா பகவான் சொல்வா 2 குணங்கள், க 2 குணங்கள், வ 2 குணங்கள், ஆக மொத்தத்தில் 2 6 குணங்கள். இந்த குணங்கள்ல வால்மீகி இடத்துல கொஞ்சம் இருந்ததுன்னு வச்சுக்கோ, வால்மீகி பகவான்னு சொல்லுவேன். வியாசர் இடத்துல கொஞ்சம் இருந்ததுன்னா வியாச பகவான்னு சொல்லுவேன். சுகாச்சாரிய இடத்துல கொஞ்சம் இருந்ததுன்னா சுக பகவான்னு சொல்லுவேன். அதற்குன்னு பகவான்னு சொன்னத்தினுடைய மொத்தமே அவர்கிட்ட இருக்குன்னு அர்த்தம் இல்லை. ஆனா ஏதோ கொஞ்சம் இருக்கிறது இல்லையோ, இதைத்தான் ஔபச்சாரிகம்னு சொல்லுவார். உபச்சாரத்துக்காக சொல்லப்படுவது, அதை அப்படியே முழுக்க நம்பிடக்கூடாது. ஒருத்தர் வீட்டுக்கு போனார், சங்கோச்சப்பட்டு வாசலோட நின்றார், உள்ள வரமாட்டேங்கிறார். உட்காருன்னா உட்கார மாட்டேங்கிறார், நிற்க மாட்டேங்கிறார், சாப்பிடுங்க சாப்பிட மாட்டேங்கிறார், ஒதுங்கி நின்றார். இப்படிலாம் நீ நடந்துக்கூடாது, பாரு இங்கே ஊஞ்சலில் உட்காந்துக்கோ, உம்ம வீடாட்டம் நினச்சிக்கணும் இப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். 2 நாள் போச்சு. அவர் கிளம்ப போகிறார்னு நினச்சிருந்தேன், கிளம்பவே இல்லை. 2 நாள் கழிச்சு அவர் ஊஞ்சலில் காலை வீசின்னு கேட்டார், உங்கள் வீட்டு பத்திரத்தை எப்போ என் பேரில் மாத்துறேன்னா நீர் தானே சொன்னேன். அப்போ உம்ம வீடு ஆட்டம்னா நான் உம்ம வீடுன்னு தான் சொன்னேன், உம்ம வீடு ஆட்டம்னு தானே சொன்னேன். அதுதான் உபச்சாரிகள். உம்ம வீடு இல்லை இது, ஆனால் உம்ம வீட்டை போல எடுத்துக்கோன்னு சொன்னதை நிஜமாக எடுத்துக்கூடாது. அதை போல பல நாமங்கள் அப்படித்தான் இருக்கும். ஆனால் அது உண்மையில் ஒருத்தருடைய நாமமாகத்தான் இருக்கும். பகவான் சொல்லுவது யாரிடத்துல போய் சேரப்படுது? கேசவ பெருமானிடத்திலேங்கிறார். அதே போல புருஷா, இப்ப நமக்கு பிரகிருதம் புருஷ சப்தம், அதனால தானே புருஷ உக்தம்னு சொல்ல முடியும். பகவான் சொன்னா 6 கல்யாண குணங்களை முழுமையாக கொண்டவர். ஈஸ்வரன் சொன்னால் ஈசு வரச்சு. ஈசு யார் ஒருத்தருக்கு நியமன சாமர்த்தியம், வரச்சுன்னா சுபாவார்த்தே வரச்சு, இயற்கையிலேயே அனைவரையும் நியமிக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கிறதோ ஈஸ்வரா. ஆதிசங்கர பகவத்பாதர் அர்த்தம் சொன்னார், ஈசனசீலா நாராயணா, அனைத்தையும் நியமிக்கிறபடியால் நாராயண பரம்பிரம்ம தத்தன் நாராயண பரா, நாராயண பரோ ஜோதி ஆத்மா நாராயண பரா என்று உபனிஷத்து பர பர பரங்கிற சப்தத்தை வச்சது. பரன்னு சொன்னாலே தன்னை காட்டிலும் சமமானவனோ மேம்பட்டவனோ இல்லாதவன் அர்த்தம். அனைவரும் தனக்கு கீழே இருக்கிறவரே தவிர தன்னை காட்டிலும் சமமா கிடையாது, மேம்பட்டவன் கிடையாது. பரோமாஸ்மாதிதி பரமஹான்னு சொல்வார். அதனால தான் ஈஸ்வர சப்தத்துக்கு நாராயணன் அர்த்தம் சொன்னார். அதே போல பகவான்கிற சப்தத்துக்கு இப்போ பார்த்தா புருஷான்னு 6. உடனே இங்கே உட்காண்டிருக்கிற ஆண்கள்லாம் சற்று நெஞ்சை நிறுத்தி கொண்டு நம்மளை பற்றி தான் வேதத்தில் சொல்லியிருக்கு போட்டிருக்கு இப்படி நினச்சிடக்கூடாது. நிச்சயமா இல்லை. ஏன்னா சித்தாந்தத்தின்படி எந்த வேதாந்தியை நீங்கள் கேட்டீங்கனாலும் ஒருத்தர் தான் புருஷன், பாக்கி அத்தனை பேரும் பெண்களுக்கு சமமானவர்கள். அதில் 2 வகை இருக்கு. இங்கே உட்காந்துக்கிற மொத்த பேருமே ஸ்திரீகள் தான். ஆனால் அதில் 2 ஜாதி இருக்கு. அதுக்குள்ளேயே 2 சொன்னோம்னா, ஆண் உடை உடுத்தி கொண்டிருக்கிற ஸ்திரீகள், பெண் உடை உடுத்தி கொண்டிருக்கிற ஸ்திரீகள். அதான் இங்கே உட்காந்துருக்கிற 2 பேர். ஆக மொத்தத்தில் 2 வர்க்கமுமே ஸ்திரீகள் தான். ஆண் உடுப்பு உடுத்துட்டு கொஞ்சம் பேர் உட்காந்துருப்பா. எதுக்கு நாம யாரும் நம்மளா இருந்துட்டு போவோமே, நம்ம ஏன் வேஷம் போடணும் அப்படின்னு நினைத்து கொண்டு பெண் உடையோடையே மற்ற பேர் விட்டுடுறான். அதனால தான் 10 ஆழ்வார்களுடைய பாசுரத்தின் போதும் ஆண்டாளுடைய பாசுரத்தின் போதும் வியாக்கியானம் எழுதுறவா வேற மாதிரி எழுதிடுவா. இந்த ஆழ்வார்கள்லாம் பெண்ணு நினைச்சிட்டு நாயிகா பாவத்தில் இருக்கிறதா கற்பனை பண்ணி கொண்டு பாசுரம் பாடணும். ஆண்டாளுக்கு கற்பனை பண்ண வேண்டிய தேவையே இல்லை. தான் நாயகியாகவே பிறந்திருக்கிறபடியால் பாட்டு உண்மைன்னு சொல்லுவார். இது ஜென்மசித்த ஸ்திரீத்துவம்னு அவளுக்கு இருக்கிற பெருமை. பிறக்கும் போதே பெண்ணாக பிறந்துட்டார். ஆனால் அதே நம்மாழ்வார் 10 பாசுரங்களா தான் நாயகின்னு ஏறிட்டு நினைச்சிட்டு பாடணும். திருமங்கையாழ்வார் நினைத்து கொண்டு பாட வேண்டும். அதனால மொத்த பேருமே பெண்கள் தான். அதில் ஆண் உடை உடுத்திட்டு இருக்கமா, பெண் உடை உடுத்திட்டு இருக்கமா. மொத்தத்தில் இங்கே இருக்கிற புருஷர்களை பற்றி இந்த சூக்தம் இல்லை, யாரை பற்றியுமே இல்லை. இது ஒரே ஒரு புருஷனை பற்றினது தான். புரு பகு சனோதி ஈதி புருஷா. புருன்னு சொன்னால் பகு, சனோதி கொடுக்கிறார், நிறைய கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியவர். புருஷான்னு இல்லை. அப்போ புருங்கிறது நிறைய, சனோதி கொடுக்கிறார், கொடுத்து 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 கையே நீண்டு போடணும்.
அலம் புரிந்த நெடுந்தடக்கை அமரர் வேந்தன்னு திருநெடுந்தாண்டகத்தில் போஷர். பெருமாள் கொடுக்கணும்னு ஆரம்பித்து விட்டால் யார் எதை கேட்டாலும் கொடுத்து கொண்டிருப்பார். அவர் கை திரும்பவே திரும்பாதான். வாங்கிறவன் கை இனிமே வாங்கிறதுக்கு சக்தி இல்லைன்னு திரும்பி போனால் உண்டு. அது வரைக்கும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதனால புருஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. இப்போ புருஷன்னு மட்டும்தான். யார் நிறைய பூரியா வேண்டிய அளவுக்கு கொடுக்கிறாரோ அவர் புருஷன். அவர்களுக்குள்ள புருஷோத்தமன்னு பார்க்கணும். கண்ணன் கீதையில சொல்லிக் கொடுக்கும்போது உத்தமஹா புருஷஸ்து அந்யா பரமாத்மேத்யுதாகிருதா யோ லோகத்ரயம் ஆவிஷ்ய விபர்த்தி அவ்வய ஈஸ்வரா. லோகத்திலே பல வகைப்பட்டவர்கள் இருக்கார்கள் என்றுனா அதிலே பத்தாத்மா ஒருத்தர், முக்தாத்மா ஒருத்தர், நித்யாத்மா மூன்றாம் அவர். இவா மொத்த பேரை காட்டில தான் உயர்ந்தவன் சொல்லிக் கொடுக்கிறார். அதோஸ்மி ஆகவே லோகே வேதேச்ச பிரதிதா. எந்த இதிகாச புராணத்தை தேடினாலும் எந்த ஸ்ருதி வாக்கியத்தை தேடினாலும் என்னை புருஷோத்தமன்னு சொல்லும். நான் தான் வேதத்தில் சொல்லப்படுவேன். என்னையே புருஷோத்தமன்னு சொல்லுகிறதுனால் அப்போ புருஷர்களுக்குள்ள மிக உயர்ந்தவர்னு அர்த்தம். பகவான்னு சொன்னாலோ அல்லது புருஷன்னு சொன்னாலோ ஈஸ்வரன்னு சொன்னாலோ பிரபுன்னு சொன்னாலோ எல்லாம் கேசவ பெருமாளை குறிக்கும். அதனால புருஷன்னு சொல்றது நிறைய கொடுப்பவர்ங்கிற பொருள். கொடுப்பவர்னா ரெண்டு வகையா சொல்வார்கள். போக மோக்ஷ பிரதன். போக பிரதன்னு சொன்னால் இவ்வுலக இன்பத்தை எல்லாம் கொடுக்கிறார்னு அர்த்தம். மோட்ச பிரதன்னால் அவ்வுலக இன்பத்தை கொடுக்கிறார். அவ்வுலகம்னு அடியே சொல்லும்போது சொர்க்கம்னு நினைச்சு விடக்கூடாது. இவ்வுலகம்னு சொல்லச்சே அது மொத்தத்தையுமே சேர்த்துடுது. சொர்க்கானுபவம் வரைக்கும் பிரம்மாவனுடைய சத்தியலோகம் வரைக்கும் போனாலும் எல்லாமே லீலா விபூதி அனுபவம் தான். எல்லாத்தையும் ஐஸ்வர்ய அனுபவம் தான் சொல்லுவார். அதை தாண்டி ஸ்ரீவைகுண்டத்துக்குள்ள போய் பகவானுக்கு அனுபவித்து கைங்கரியம் பண்றது மட்டும்தான் அவ்வுலக அனுபவம். அதைத்தான் மோட்சம்னு சொல்லுவோம். புக்தி முக்தின்னு ரெண்டு சொல்லுவார். புக்தி பிரதன்னு சொன்னால் இந்த லோக ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர். முக்தி பிரதன்னு சொன்னால் அவ்வுலக ஐஸ்வர்யத்தை கொடுப்பவர். போக மோட்சங்கள் ரெண்டையும் கொடுக்கிறபடியால் புருஷோத்தமம். பாக்கி புருஷர்கள் இந்திரன் இருக்கார், சந்திரன் இருக்கார், குபேரன் இருக்கார், வருணன் இருக்கார். வாயு பகவான் நிறைய சொத்து பத்தெல்லாம் கொடுப்பார். போகம் கொடுப்பதை தவிர மோட்சம் கொடுக்க அவரால் முடியாது. யார் புக்தியும் கொடுக்கிறாரோ முக்தியும் கொடுக்கிறாரோ ஸ்ரேயஸு கொடுக்கிறாரோ அப்படி இருக்கிறவரை தான் புருஷோத்தமன்னு சொல்ல முடியும். அதனால தான் மோட்சமிச்சேது ஜனார்தனாதுன்னு சொல்லுவார்கள். ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேது, ஸ்ரீயமிச்சேது உதாசனாது, சங்கராது ஞானமன்விச்சேது, மோட்சமிச்சே ஜனார்தனான். ஜனங்களுடைய ஜனி என்னும் பிறப்பை அறுத்து விடுபவர் ஜனார்தன பெருமாள். அவருக்கே ஜனார்தனா அர்த்தஹிம்சாயாம்னு தாத்து. அர்த்தனம் மர்தனம் அர்த்தனம்னு கேள்விப்பட்டிருக்கல. அர்த்தன்னு சொன்ன ஹிம்சிக்கிறது, வெட்டுறது கொல்றதுன்னு அர்த்தம். எதை வெட்டுவார்னால் ஜனங்களை ஜனார்தனன் தானே பேர் இருக்கிறார். ஆமே அப்படிலாம் அவர் பண்ண மாட்டார். அவர் எல்லாரையும் போஷிக்கிறவர், அம்மாவா இருந்து தாங்கிறவர். அவர் போய் வெட்டிடுவார்னால் ஜனங்களை வெட்ட மாட்டார். ஜனாங்கிற சப்தம் ஜனியை உடையபடியாலே ஜனம். ஜனின்னு சொன்னா பிறப்புன்னு அர்த்தம். நம்முடைய பிறப்பை வெட்டி இனி பிறக்க வேண்டிய தேவையில்லைன்னு ஆக்குகிறாரோ இல்லையோ. அதனால தான் அவருக்கு ஜனார்தன பெருமாள் பேர் வந்தது. அப்போ கேசவன், ஜனார்தனன், விஷ்ணு, நாராயணன் என்றெல்லாம் விசேஷ பெயரை யார் கொண்டவனோ அவன் தான் புருஷோத்தமன் கொண்டாடப்படுகிறார். இது பீஷ்மாச்சாரியர் சொல்றார். கேசவா பரதஸ்ரேஷ்ட பகவான் ஈஸ்வரா பிரபு புருஷா சர்வமித்தேவ ஸ்ரூயதே பகுதா விபு. இப்படித்தான் சாஸ்திரங்களில் பெருமான் கொண்டாடப்பட்டிருக்கிறார். அதே போல இது சொன்னது பீஷ்மாச்சாரியர் பாரதத்தில். இதே போல சவுனக பகவான், கார்கர், சவுனகர் இவர்களும் சொல்லியிருக்கிறது. சர்வம் ஜெகத்து மம பவேதிதி சஞ்சிந்தையன்னு முக்தி காயேத். இந்த ஜெகத்தெல்லாம் என்னுடையதாக இருந்து எல்லாரும் எனக்கு உதவி அடியேனுக்கு மோட்சம் கிடைக்க வேணும் என்கிற ஒருத்தனுக்கு விருப்பம் இருக்குமானால் அடியேன் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும், தள்ளத்தக்கவைகளை விட வேண்டும், கொள்ளத்தக்க பெருமானை பற்ற வேண்டும். இந்த ஆசையோட சஞ்சிந்தையன்னு முக்தி தியாயேது புருஷ சூக்தேன. அந்த ஆசை ஒருத்தனுக்கு வந்ததுனால் புருஷ சூக்தத்தை ஓதிக்கொண்டே நாராயணனுடைய திருவடிகளை
தியானித்தான் என்றால் பிரதிபாத்திய ஜனார்தனம் விஷ்ணு புருஷசூக்தார்த்தம் இதீயம் வைதிகி ஸ்ருதி. விஷ்ணு புருஷசூக்தத்துக்கு அர்த்தமாக இருக்கிறார். அந்த ஜனார்தனன் நாராயணன் மோட்சம் கொடுப்பார் என்று எல்லாவிடத்திலும் சொல்லப்பட்டுள்ளது. கண்ணன் கீதையில சொல்லும்போது அந்தந்த தேவதைகளிடத்தில் போய் பிரதட்சணம்லாம் பண்ணுவா. 10 பிரதட்சணம் 12 பிரதட்சணம் பண்ண உடனே அவர்களே இவர்களுக்கு பலன் கொடுப்பார்கள். இவர்களும் பிரதட்சணம் பண்ணிப்பா. சட்டுன்னு கிடைக்கும் அர்ஜுனா. ஆனால் என்னை நீ பிரதட்சணம் பண்ணாலாம் சுலபத்தில் கொடுத்துட மாட்டேன். காங்ஷந்த கர்மணாம் சித்தி யஜந்தைக தேவதாக க்ஷிப்ரங்கி மானுஷே லோகே சித்திர் பவதி கர்மஜா. சித்தி நமக்கு சின்னது கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், உடம்பு சரியாக போகணும், பதவி உயர்வு கிடைக்கணும், ஏதோ கடன் தொல்லை தீரணும், இப்படிலாம் இருந்தால் அங்கங்கே பிரதட்சணம் பண்ணி எல்லா தேவதைகளும் கொடுத்துடுவாங்க. ஆனால் மோட்சம் போகணும்னு விருப்பம் இருக்கும்போது வா, அது சுலபத்தில் பிரதட்சணம் பண்ணிடத்துக்காகலாம் கிடைக்காது. உன்னையே என்னுடைய சொத்துன்னு ஏற்றுக்கொண்டு நான் சேஷன், நான் பரதந்திரன்னு ஒத்துக்கொண்டால் தான் கொடுக்கிறேன். உன் திருவடிகளே சரணம்னு பற்ற வேண்டும். மாம் ஏகம் சரணம் பிரஜ. பாபங்கள் எல்லாம் தொலைந்தால் தான் மோட்சம் முடியும். புண்ணியம் இருந்துட்டால் நல்லதெல்லாம் அனுபவிச்சுடலாம், பாபம் இருந்தால் தீயதெல்லாம் அனுபவிச்சுடலாம். பாபம் புண்ணியம் ரெண்டுமே தொலைந்தால் தானே அவன் திருவடி அடைய முடியும். அதுக்கு வெறும் அங்கங்கே பிரதட்சணம் பண்ணினதுக்காகலாம் கிடைக்காது. இந்த ஆத்மாவே ஒன்னதுதான் யார் ஒருத்தன் பிரபத்தி அனுப்பிக்கிறானோ அப்பதான் அது புரியும். அதை தான் இங்கே சொல்றார். புருஷஸ்ய ஹரே சூக்தம் சர்வ பாப பிரணாசனம். புருஷூக்தத்தை சொல்ல எல்லா பாவங்களையும் போக்கும். அந்த புருஷூக்தம், புருஷன்ற சப்தத்துக்கு அர்த்தம் யாரு? விஷ்ணு. புருஷசூக்தார்த்தம் விஷ்ணு எம்பெருமான் தான் புருஷூக்தத்தில் முழுவதுமாக சொல்லப்படுகிறார். வேதைச்ச சர்வைகி அகமேவ வேத்யா வேதாந்தகிருது வேத விதேவச்சாகம்னு பகவத்கீதை சொல்லும். எல்லா வேதங்களாலும் ஒவ்வொரு சொல்லும் என்னையே சொல்லும். இந்த விஷயம் கார்கர் சௌனகர் ரிஷி சொன்னது. சௌனக ஸ்மிருதின்னு ஒன்றே இப்படி சொல்லப்படும். புருஷஸ்ய ஹரேகே சூக்தம் ஸ்வர்கார்த்தம் ஸ்வர்க்கம் தன்யம் யசஸ்கரம். ஸ்வர்க்கத்தையும் கொடுக்கும், தனத்தையும் கொடுக்கும், புகழையும் கொடுக்கும், எது கேட்டாலும் கொடுக்கும். இன்னதன்னதுன்னு இல்லை. ஏன்னா அது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கோ அவர் சகல பலப்பிரதோகி விஷ்ணு. எந்த பலத்தையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதனால நீ புருஷூக்தத்தை சொன்னியானால் ஸ்ருதிஷு பிரபலா மந்திராக தேஷு அப்படி அத்தியாத்மவாதினா. ஸ்ருதிகள்ல நிறைய மந்திரம் இருக்கும். பணம் கிடைக்கிறதுக்கு இருக்கும், சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு இருக்கும், எதிரி தொலையறதுக்கு கூட மந்திரம் எல்லாம் சொல்லலாம். ஆனால் அது எல்லாத்தையும் விட புருஷூக்தத்துக்கு தனி சிறப்பு. தத்ராபி புருஷம் சூக்தம் தஸ்மாத் வித்யதே பரம். இந்த புருஷூக்தத்துடைய சிறப்பு மற்றவற்றுக்கு இல்லை. ஏனெனில் இது ஒன்றுதான் இந்த உலக ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறது, அந்த உலக ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறது சாதித்தார். அதுக்கு மேலே என்னென்ன பிராயசித்தங்களுக்காக நாம் என்ன தப்பு பண்ணியிருந்தால் புருஷூக்தம் சொன்னால் சரியாக போகும்னு இங்கே சொல்லப்படுது. இதில் ஒரு விஷயத்தை குறிக்கொள்ள வேண்டும், நினைவில் கொள்க. ஒன்றும் நாங்கள்லாம் பெண்களாக இருக்கமே, நாங்கள் சொல்ல முடியாது, அப்போ எங்களுக்கு எப்படி புருஷூக்தம் செல்லுபடியாகுமா? எப்படி பாவத்தை தொலைத்துக் கொள்வது? ஒருவேளை பெண்களுக்கு பாவமே கிடையாதுங்கிறதுனால பகவான் வைக்கிறீரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன? இல்லை நாங்கள் பாவம் பண்ணிட்டு அதற்காக புருஷூக்தம் சொல்லணும்னு முடியாது படிக்கிறத விட பெருமாளே எங்கள் பாவத்தை பார்க்கறேன்னு சொன்னால் விட்டுட்டு தான் முடியும். அவர் பார்க்க மாட்டார். ஏன்னா அவர் யாரை பூ தொடுக்கிறதுக்கு வச்சுருக்காரோ, தடை பண்ணுறதுக்கு வச்சுருக்காரோ, எதையான்னு சொல்ல போக அடுத்த வேளையிலேருந்து அவரும் சௌக்கியமாக இருக்கணும் சொல்லி. அதனால் அப்படியெல்லாம் அவர் செய்யவே மாட்டார். இந்த பிரமாணம் சொல்றது, யோ அனூச்சான த்விஜம் கத்வா ஹதவான் அர்த்த லோபேத்யா. யார் ஒருத்தன் நன்கு கற்று படித்திருக்கிற பிராமணன், அந்த பிராமணனே காசுக்கு ஆசைப்பட்டு கொண்டு அடிச்சுட்டான், நெய்ய புடைச்சுட்டான், கொண்டுட்டானே வச்சுக்கொண்டேன். லோபதா ச பட்டேத்து பௌருஷம் சூக்தம். அப்படிப்பட்ட ஒரு பாபம் கூட புருஷூக்தத்தை சொல்லுவதாலே பிராயசித்தம் தேடப்படுகிறது. துராச்சாரோபி சர்வாசி கிருதக்னா நாஸ்திக புறான்னு சொல்லுவார்கள். ஏற்கனவே நாஸ்திகனாக இருந்தாலோ, தப்பான ஆச்சாரத்தோடு இருந்தாலோ, பொய் சொல்லி கொண்டு இருந்தாலோ, கள்ளத்தனம் பண்ணி கொண்டு இருந்தாலோ, எல்லாமே இது சொல்றதுனால தாபத்து நீங்குகிறதுன்னு சொல்றது. ஜலஸ்தகா சிந்தையன் ஹரி. தண்ணீரிலே நின்று கொண்டு இடுப்பளவு ஆழ தண்ணீரில் நின்று ஆச்சமனத்தை பண்ணி ஹரி எம்பெருமானை சிந்தித்து கொண்டு புருஷூக்தத்தை சொன்னாயானால் இந்த பாபங்கள் எல்லாமே தொலையும். ஹரிர் ஹரதி பாபானின்னு சொல்லுவார்கள். ஹரினாலே ஹரி, ஹரி பாபங்களை அபகரிக்கிறவர். ஹர ஹரினாலே அபகரிக்கிறவர் அர்த்தம்.
திருடன் அர்த்தம். சாமி இது இவ்வளோ பெரிய பேரா? அதுக்கு திருடன்னு எங்களெல்லாம் சொன்னால் மட்டும் வெயிலே, ஆனால் அவர் மட்டும் நித்தியம் சொல்லலைன்னார். அவர் மற்றதை திருடலை, வெண்ணையை திருடினார் உண்மை, அடியவர்களுடைய மனத்தை திருடினார் உண்மை, என் பாவத்தை திருடினார் ரொம்பவே உண்மை. நம்ம மனசை திருடித்தான் வாங்கிக்கணுமா, கேட்டால் தரமாட்டோமான்னு தரமாட்டோமே. பாக்கி விஷயத்துக்கு போகாதே, என்னையே நினைப்பாய்ன்னு சொன்னால் சுலபத்தில் அவரை நம்ம நினைக்கிறது இல்லை. அதனால தான் மனத்தையே திருடு வரோம். கோபிகைகள்லாம் சொன்னது, எங்கள் வீட்டில் வெண்ணையை மட்டும் திருடின்னு போனார்னா தேவையில்லை. இது ஒரு இடைப்பெண்ணனுடைய அம்மா யசோதையனிடத்தில் வந்து புகார் பண்ணிருக்கா. கோபி மனாம்சி நவநீதம் அகோபியமுஷ்டான்னு புறத்தாழ்வானுடைய ஸ்லோகம். அவன் வந்தான் வெண்ணையை திருடின்னு போனான்னு கூட நான் பெருசாக புகாரம் பண்ண மாட்டேன். ஊர் தலைவி யசோதை தான், அதை கூட ரொம்ப சொல்லிக்க மாட்டேன். ஆனால் போகிற போக்கில் என் பெண்ணோட மனசையும் கடவாடிட்டு போயிட்டான். அதுவும் இல்லாதனால தான் உங்ககிட்ட நான் பேச வந்தேன். நாளிலேருந்து உன் பிள்ளையை எந்த வீட்டுக்கும் விடாதே, உன் வீட்லேயே அடக்கி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போனான். சத்தம் போட்டால் இனிமேல் போகக்கூடாதுன்னுட்டா கண்ணன் மறுநாள்லேருந்து போகவே இல்லை. 2 நாள் கழித்து அதே பொண்ணு வந்தான். அந்த அம்மா பொண்ணு இல்லை, பொண்ணோட அம்மா வந்து, எங்கே உன் பிள்ளைய 2 நாளாக காணமே, நீ தான் வந்தேன், மொத்தம் புலம்பினேன், போகாதேன்னு சொல்லிட்டேன். 2 நாள் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் வந்தாலும் முடியல, வராட்டாலும் முடியல. அதனால் பரவாயில்ல, வராமல் கட்டப்படுறதை விட வந்தே பட்டுக்கிறோம். அதனால் அவர் வர சொல்லுண்டார். ஏன் சொல்ல வந்தேன்னா, இதெல்லாம் அவர் திருடினா நல்லா இருக்குமே தவிர நம்ம திருடினா நல்லா இருக்காது. அவர் பண்ணுற திருட்டுலேயே ரொம்ப வசதியான திருட்டு, நம்முடைய பாபங்களை நாம் அறியாமல் திருடி விடுகிறார். அதுதான் ஒரு சுத்தம் பண்ணுங்கிறார். ஜலஸ்தா சிந்தையன் ஹரி ஜப்வா பௌருஷம் சூக்தம் முச்சதே குரு தல்பகா. குருவனிடத்தில் அபச்சாரப்பட்டவன், குரு பத்னியினிடத்தில் அபச்சாரப்பட்டவனாக இருந்தால் கூட புருஷூக்தத்தை ஒருத்தன் பாராயணம் பண்ணினானால் அதனால் நன்மையே ஏற்படுகிறதுன்னு சொல்கிறார். பிரம்மயஜ்ஞே த்விஜசூக்தம் பௌருஷம் சிந்தைய ஹரி. பிரம்மயஜ்ஞம் ஒருத்தர் பண்ணணும். காத்தால் நித்தியப்படி எல்லாருக்குமே பிரம்மயஜ்ஞம்னு பஞ்சமகா யஜ்ஞத்தில் ஒன்று உண்டு. அப்படின்னா பிரம்மயஜ்ஞம்னு சொன்னேன். பாடசாலையில் போனோம்னா பிரம்மயஜ்ஞம்னு சொல்லுவாள். நல்லா விஷயம் கற்றவர் ஒரு பிரஷ்னம் தினப்படி பண்ணியிருக்கிற அத்தியனத்திலேருந்து ஒரு பிரஷ்னம் சொல்லணும். சொன்னால் அதான் பிரம்மயஜ்ஞம். அப்புறம் ஜீவராசிகளுக்கெல்லாம் சோறு போடணும், வந்திருக்கிற அதிதிகளுக்கு சோறு போடணும், ரிஷிகளை குறித்து யஜ்ஞம், தேவதைகளை குறித்து இதெல்லாம் பண்ணுறது தான் பஞ்சமகா யஜ்ஞம்னு சொல்லுவார். ஏன்னா நம்ம அறியாமல் 5 விதமான பாபம் நமக்கு வந்துகிட்டே இருக்கான். பஞ்ச சூனைகள்னு உண்டு. பெருக்கரிச்சே எத்தனையோ பிராணிகள்லாம் போயிடும். அதனாலே அடுப்பு மூட்டி தளியை பண்ணி சாப்பிட்டு தான் ஆகணும். அந்த சமயத்தில் போயிடும். ஜலபாத்திரம் வைக்கிறோம், தண்ணீர் பிடிச்சி வச்சா அதில் 4 பிராணி போயிடும். இதெல்லாம் பஞ்சசூனைகள். இது வராமல் இருக்கிறதுக்கா பஞ்சமகா யஜ்ஞம்னு சொல்லுவார்கள். அதில் பிரம்மயஜ்ஞமானமேனா புருஷூக்தத்தை நித்தியம் சொல்லிடுங்கிறது. கார்த்தால நீ எழுந்து நீ பிரம்மயஜ்ஞம் பண்ணணும்னால் பிரம்மயஜ்ஞே த்விஜசூக்தம் பௌருஷம் சிந்தையது ஹரி ச சர்வான் ஜபதே. அது என்னென்ன பாபங்கள் நாம் பண்ணிருக்கோமோ அந்த ஜபங்கிறது எல்லாவற்றிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும். வேதான் சாங்கோபாங்கான், வேதத்தை அங்கத்தோட உபாங்கத்தோட சொன்ன பெருமை, அந்த பலம் இந்த புருஷூக்தத்தை சொல்றதுனாலே கிடைத்து விடுகிறது. வேதான் சர்வோபாங்கான் திஜோத்தமஹா. ஆகவே சப்தத்தின்படி பார்த்தாலும் புருஷத்தம்ங்கிறது நாராயண பெருமாளை சொல்லுகிறது. அதுக்கு இனிமை சொன்னாலும் எவ்வளவோ நன்மை. பிராயச்சித்தம்னால் தீமைகளை எல்லாம் போக்குகிறது. எல்லா வேதத்திலும் சொல்லப்பட்டதாக இருக்கிறது. அந்த பெருமான் புருஷோத்தமனை பற்றி சூக்தை என்ன சொல்றது? சு உக்தம் சூக்தம். அந்த 2ஐயும் முதல்ல எம்மா சேர்ந்து இருக்குன்னு பார்க்கணும். சுட்டு உக்தம் சு உக்தம். உக்தம் சொல்லப்பட்டதுன்னா வெறும் இப்போ நான் நீங்களும் பேசியிருக்க மாதிரியா? அது நன்னா இருக்கணும் இல்லையோ? அதனாலதான் சுட்டுவா நல்ல பதங்களா நன்றாக ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டதுன்னு வச்சுக்கணும். இங்கே வெறுமே உக்தம்னா உக்திங்கிறது வெறும் பேச்சு இல்லை, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரங்கிறதுக்காக புகழ் பாடணும்னு பொய் சொன்னதில்லை, உண்மையை சொல்ல ஸ்தோத்திரம். பொதுவாகவே உலகத்தில் ஸ்தோத்திரம்னா ஒன்றும் இல்லாததை சொல்லணும், இல்லை இருக்கிறத சுற்றி கொண்டாடணும். பகவான் விஷயத்தில் 2மே பண்ண முடியாது. அவருக்கு இல்லாததுன்னு ஒன்றுமே இல்லை, அதனால் இல்லாத சொல்ல வேண்டாம். இருக்கிறத நன்னா சொல்லலாம். என்னால் அவருக்கு இருக்கிறத சொல்கிற அளவுக்கு எனக்கு ஏது நாக்கு, அதனாலே சொல்ல முடியாது. அப்போ ஸ்தோத்திரம் பண்ணுறதே பெருமானிடத்தில் நடக்காது. இது நல்ல வேளை வேதமே பண்ணியிருக்கிறதுனால நடக்குது. அவரை சொல்றதுக்கு வேதத்துக்கு தான் ஏற்றம். சுஷ்டு உக்தம், நன்கு சொல்லப்பட்டது, நன்கு ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டார் எம்பெருமான். அதனால புருஷ சூக்தம். புருஷங்கிறவனுக்கு ஒரு அர்த்தம் இருடே, நிறையா கொடுத்து கொண்டே இருக்கிறவர். புருஷோத்தமனால் பத்தன் முக்தன் நித்தியன் எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவர்.
மற்றொன்று சொல்வார்கள், புருஷன்னா புரி சேதே இதி புருஷா. புறம்னா பட்டணம், ஊர். இன்னென்ன புறம் என்ன புறம்னு சொல்லுவோமே, அந்த ஊர் எதுவும் இல்லை. நெஞ்சமே நீழ்நகராக இருந்த என் தஞ்சனேன்னு ஆழ்வார் பாசனம். நெஞ்சம், நம்முடைய நெஞ்சம்தான் இந்த புறம் பட்டணம். அதில் இருக்கிறதேங்கிறதே இவ்வளவு சின்னது. அதில் ஒரு ஆத்மா இருக்கா, நம்முடைய மனம் பக்கத்திலேயே இருக்கு, அதுக்கு பக்கத்தில் பரமாத்மாவும் இருக்கிறார். இந்த பட்டணத்தில் ஹிருதயம் என்னும் புறத்தில் படுத்து கொண்டிருக்கிறபடியால் புருஷன், புரி சேதே புருஷன், இந்த புறத்தில் பட்டணத்தில் படுத்து இருக்கிறபடியால் அவருக்கு புருஷன் பேர். அது எதற்காக படுத்து கொண்டிருக்கிறார்னால், எத்தனையோ தேவைகள். யார் சொன்னாலும் கேட்கலைன்னால், அவர் சொன்னால் கேட்கறது உள்ளே இருந்து சொன்னால் தானே உண்டு. ஏதோ மனசாட்சி சொல்கிறதுன்னு வரும், மனமாக பேசும், அதெல்லாம் பேச உள்ளே உட்காந்துருக்கிற பெருமாள் தான் பேசி ஆகணும். நம்ம சொல்லி பார்ப்போம், கேட்கல, அப்போ அவர் தான் சொல்லி ஆகணும். நம்ம ஒருத்தர்கிட்ட பேசிட்டு தெரிச்சேவோம், நாம் சொன்னது அவர் காதுக்குள்ளே போகலாம், மனசுக்கு போகலாம். ஆனால் அவர் பக்கத்தில் இருக்கிற அதை அனுகிரகித்தா தான் நம்ம காதிலேயே விழும். அதற்காகத்தான் கூறத்தாழ்வான் எப்போதுமே சொல்லுது, ஒருத்தருக்கு நீ சொல்லி புரிய வைக்கணும்னால் நீ அவர்கிட்ட பேசாதே, அவருக்கு உள்ளே இருக்கிற பரமாத்மாவிடத்தில் பேசிடு. இவர் கேட்கல, இவர் கேட்கலன்னா அவர் கேட்கறத பற்றி கவலையே கூடாது. உள்ள இருக்கிற பரமாத்மாவிடத்தில் சொல்லு, அவர் இவருக்கு சொன்னால் தான் புரிய வச்சுட்டு போறார். என்னும் கூறத்தாழ்வான் அடிக்கடி தன் தர்மபத்தினி ஆண்டாள் இடத்துல சொல்லுவாராம். அதனால அவர் உள்ள எழுதுபடி இருக்கிறார். ஜீவாத்மா பரமாத்மாவை மனத்தாலே நினைக்க வேண்டும். நினைக்கிறதுக்கு கருவி மனம். நினைக்க வேண்டிய கர்த்தா ஜீவாத்மா. நினைக்க வேண்டியதுக்கு விஷயம், காரியம் எது தேயம், அது பரமாத்மா. இவனுக்கு வழிகாட்டணுங்கிறதுக்காகத்தான் உள்ளே உட்காந்துட்டார். அதனால தான் புரி சேதே இது புருஷா. கடைசி நிமிஷத்தில் எல்லா பிறவிகளும் முடிந்து ஒருத்தருக்கு மோட்சம் கிடைக்க போகிறதுனால் அந்த நிமிஷம் இவன் கிளம்புறதுக்கு 101 நாடிகள் கதவு திறந்துருக்கும். ஹிருதயத்திலிருந்து இந்த இடம் நோக்கி 101 நாடிகள் மயிரழ மெல்லிழல போயிட்டு இருக்கான். அவளுக்கு சின்னது. அதில் 101வது நாடிக்கு சுஷும்னா நாடின்னு பேர். அந்த நாடியை பிடிச்சா தான் ஆத்மா பரமதத்துக்கு போக முடியும். இவன் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகணும்னா அர்ச்சிராதி என்று ஒரு மார்க்கத்தில் பிரயாணம் பண்ணணும். அந்த அர்ச்சிராதி மார்க்கத்துக்கு போகணும்னா இந்த சின்ன பாதையை பிடிச்சா தான். அந்த பாதை 100 பாதை பக்கத்தில் இருக்கும். அதில் எல்லாம் காலை வைக்கக்கூடாது. வச்சா போக மாட்டோம். நான் போவோம், போகிற இடத்துலேருந்து திரும்பி வந்துடுவோம். திரும்ப வருதல் இல்லாத இடத்துக்கு போக மாட்டோம். அது போனோம்னா சதஞ்ச ஏகா நாட்யா ஹிருதயஸ்ய 101 நாடிகளில் 101வது நாடியை பற்றணும். அந்த இருட்டறைக்குள்ள 101வது எப்படி கண்ணுக்கு தெரியும்? பிராணம் போயிட்டே இருக்கு, சரீரம் கீழே விழருது, ஆத்மா புறத்தாகணும், கண்ணு தெரியாது, எல்லாமே இருட்டா இருக்கு. அந்த சமயத்துல இத்தனை ஜென்மங்களா, இத்தனை பிறவிகளா அந்த பெருமாள் உள்ள ஏன் உட்காந்துருக்காருனால், ஒளிமயமான அவனுடைய திருமேனியாலே ஒளியை பாய்ச்சி அந்த வெளிச்சத்துல இதுதான் 101வது அந்த ஆத்மாவுக்கு புரிய வைப்பறான். அவனுக்கு அப்ப அது மட்டும்தான் தெரியும். அதை பற்றி கொண்டு புறப்பட்டு அர்ச்சிராதி மார்க்கத்தில் வைகுந்தத்துக்கு போயிடுறான். இதுதான் உபனிஷத்துக்கள்லாம் சொல்றது. இதுக்காக எத்தனை நாளாக ஒருத்தர் பாட்டுருக்கார். நான் எடுத்திருக்கிற ஜென்மம் இன்னைக்கா நேற்று அனந்த கோடி ஜென்மங்கள். இத்தனை ஜென்மமும் காத்து கொண்டே இருக்கிறார். என்னால் ஒரு காலம் வரும். ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வராதா? எப்போ பார்த்தாலும் நம்ம காலமாகவே இருந்துருமா? இது அவர் ஆனை, நம்ம பூனை இல்லை. இங்கே நம்ம தான் ஆனை, அவர் தான் பூனை. இல்லைன்னா இத்தனை நாளுமா அவருக்கு ஒன்று திரும்பியே பார்க்காத இருக்க முடியும். அதனால இவன் தான் ஆனை. அவருக்கு ஒரே ஒரு நிமிஷம் தான் கிடைச்சது. அந்த நிமிஷத்தை ஒரு நாள் தளர விடவே மாட்டார். வீணாக்காமல் சட்டென்று பிடித்து கொண்டு திருமேனி வெளிச்சத்தாலே ஹார்தானுகிரகீதா. இதுக்குன்னு ஒரு அதிகரணமே பிரம்மசூத்திரத்தில் வேதவியாசர் எழுதினார். ஹார்த ரூபத்தில் இருக்கிற பெருமாள் தான் எனக்கு அனுகிரகம் பண்ணி வெளிச்சம் காட்டுறார். அதிலிருந்து புறப்பு போகும்னால் புரீஷேதேதி புருஷா. அப்போ புறத்தில் பட்டணத்தில் சயனித்து கொண்டிருக்கிறார். அதனால புருஷன். இதெல்லாம் அடிப்படையாக புருஷூத்தையே புருஷனாரு புருஷோத்தமனாரு அப்படிங்கிற அர்த்தம் சிலதெல்லாம் விண்ணப்பம் பண்ணியிருக்கேன். இனிமேல் ஸ்லோகார்த்தத்தை என்னன்னு பார்ப்போம். மந்திரம் என்ன சொல்றது? முதல்ல சஹசிரசீரிஷா புருஷா சஹசிராட்ச சஹசிரபாத் ச பூமி விஸ்வதோ விருத்வா அத்தியதிஷ்டத் தசாங்குலம். எம்பெருமான் சர்வவியாபி, எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறார்னு சொல்ல வருகிறது. சஹசிர சீரிஷா புருஷா. ஒவ்வொரு மந்திரமா முதல்ல சுருக்கமா என்னன்னு சொல்றேன். கோத்து பார்த்தோம்னா என்ன அர்த்தம் சொல்ல வந்ததுன்னு புரிஞ்சு விடலாம். 1000 தலைகள் கொண்ட புருஷன். சஹசிர சீரிஷா புருஷா. சஹசிராட்சா 1000 கண்கள். சஹசிரபாத் 1000 திருவடிகள். ஆரம்பிக்கச்சவே நமக்கு சந்தேகம் வந்துருக்கு.
1000 கண்ணுன்னு சொன்னால் எத்தனை காது இருக்கணும்? தலை 1000னா 2000 கண்ணு இல்லையோ? தலை 1000னா 2000 காது இல்லையோ? தலை 1000னா 2000 கை. இவர் வேற சதுர்புஜனா இருக்கார். அப்போ 1000 தலைன்னா 4000 கையா இருக்கணுமேனு கணக்கு பண்ணிருப்போம். இதெல்லாம் அனந்தங்கிற அர்த்தத்தில் வந்து இது 1000 கணக்கே சொல்லக்கூடாது. 1000 தோள்கள், 1000 கண்கள், எண்ணிறந்த தமிழை சொல்லணும்னா அவ்வளவுதான். அனந்தான்னு சொன்னா முடிவில்லாததான சம்ஸ்கிருதத்தில், அல்லது எண்ணிறந்தது. தோள்கள் 1000, துணமலர் கண்கள் 1000, தாள்கள் 1000, பேர்கள் 1000, தமியனேன் பெரியவப்பனேன் ஆழ்வார் பாடினார். 1000 தோள்கள், 1000 கண்கள். இதைத்தான் விஸ்வரூபத்தின் போது 11வது அத்தியாயத்தில் கண்ணன் அர்ஜுனனுக்கு காட்டி சதசா அத சஹசிரசா பஷ்யமே பார்த்த ரூபாணி, ஏ பார்த்த என்னுடைய 100 1000 வடிவங்களை பார். அங்க சொல்லச்சே சதசா 100, சஹசிரசா 1000னா இது ஒரு 100 அது ஒரு 1000 சேர்த்து பார்த்தா 1100. நீங்க வேணும்னா 100 1000 கூட்டிங்கோ, 100 1000ஆல பெருக்கிக்குங்கோ, எத்தனை தரம் வேணும்னாலும் பெருக்கிக்குங்கோ. அத்தனை அனந்த எண்ணிறந்தவை. சஹசிர சீருஷா புருஷா, 1000 தலை இருக்குன்னால் வெறும் தலையை பற்றி சொல்ல வந்ததில்லை, திருமேனிலே அத்தனை இருக்கு, ஒன்றும் குறவில்லை. ஆனால் முகத்தில் என்ன இருக்கிறது? கண்ணு, காது, மூக்கு, நாக்கு எல்லாமே முகத்தில் தானே இருக்கு. அதனால சிரகான்னு சொல்லும் போதே ஞானத்துக்கு துவாரங்கள் இருக்கும் இடம்னு அர்த்தம். நமக்கு எங்கிருந்து ஞானம் வரணும்னா முகத்தை தவிர வேற எங்கேயாவது ஞானம் வரும்? முகத்துக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம், முகர்ந்து தெரிஞ்சுக்கலாம், ருச்சித்து தெரிஞ்சுக்கலாம், கேட்டு தெரிஞ்சுக்கலாம், எல்லாமே முகத்தோட முடிஞ்சு போச்சு. ஞானம் நமக்கு வரணும்னாலே முகம் இருந்தால் தான் ஞானம். அடுத்து நீங்கள் மூளை அப்படின்னு சரி வச்ச மூளை தலைக்குள்ள தானே இருக்கு. அதனால தானே சாஸ்திர சீரிஷா புறாங்கிறார். இதில் ஒன்றே ஒன்று, ஆனால் நினைவுக்கு வேண்டிய ஊற்றுவாய் தலையில் இல்லை, அது ஹிருதயத்துக்குள்ள இருக்கு. இப்போதான் நினைச்சேன், ஹிருதய கமலத்துக்குள்ளதான் பரமாத்மா, ஜீவாத்மா, மனம் 3மே இருக்கும். அதனால நினைவுக்கு வேண்டியது வேற, அறிவுக்கு வேண்டியது வேற. அறிவுன்றதுனாலே பிரத்யட்ச ஞானம் தானே. பிரத்யட்சமாக ஒன்று தெரிஞ்சுக்கணும்னா கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், அதிலிருந்து சொல்ல வருவது ஞானத்துக்கு ஊற்றுவாயான இந்திரியங்களை சொல்லி சர்வஜன்னு சொல்லுகிறார். அனைத்து அறிவும் உள்ளவர் பிரம்மம். அதுதான் இங்க அர்த்தம். 1000 தலைகளுக்குனாலே தலைக்குள்ளே அந்த முகத்துக்குள்ள அடங்கினது தான் ஞானம் எல்லாமே. அதனால ஞானேந்திரியங்களை குறித்து எல்லா ஞானமும் உள்ளவர். எஸ் சர்வஜா சர்வவிதுன்னு உபனிஷத் சொல்லும். யார் அனைத்தையும் அறிந்திருக்கிறாரோ, ஒன்று விடாமல் அறிந்திருக்கிறாரோ, இவருக்கு நிறைய விஷயம் தெரியுங்க. எதை பற்றி வேணா நீங்கள் 10 நிமிஷம் பேச சொல்லுங்க, பேசிகிட்டே இருப்பார். 100 விஷயம் கொடுக்கல பேசிடுவார். அதில் ஒரு விஷயத்தை பற்றி 10 வருஷம் பேசணுட்டா முடியாது. 10 விஷயத்தை பற்றி 10 நிமிஷம் தான் பேசிடுவேன். அதில் ஒரே ஒரு தலைப்பை மட்டும் எடுத்துட்டு இதை பற்றி ஒரு 10 நாள் 20 மணி நேரம் சொல்லுவேன்னால் மாமே அப்படி தெரியாது. நீங்கள் எவ்வளவு சொன்னாலும் 10 நிமிஷமாக எத்தனை வேணா பேசுவேன். அப்படி இருக்கக்கூடாது. எதை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும், ஒவ்வொன்றை பற்றியும் ஆழமாக தெரிஞ்சிருக்கணும். அகலமாகவும் தெரியணும், ஆழமாகவும் தெரிய வேண்டும். அதைத்தான் எஸ் சர்வஜா சர்வவிது, அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கிறார். அதனால தான் சஹஸ்ர சீர்ஷா புருஷா, சஹஸ்ராட்சா சஹஸ்ரபாது. ஆயிரமான திருவடிகள் கொண்டவர்னால் அது அடுத்தது. திருவடின்னு சொல்லும் போதே காலை குறிக்குமா? கால்னா கர்மேந்திரியங்கள்னு வச்சிடும். முதல்ல சொன்ன முகத்தை சொன்னதெல்லாம் ஞானேந்திரியம், இப்போ சொல்றதெல்லாம் கர்மேந்திரியம். காலால் நடக்கணும், கையால் தூக்கணும், பாணி பாத பாயு உபஸ்தம், பாணி பாத பாயு உபஸ்தம், இது எல்லாமே கழுத்துக்கு கீழே இருக்குது. மலஜலம் கழிக்கிற துவாரங்கள், தூக்கிறதுக்கு கை, நடக்கிறதுக்கு காலு, இதெல்லாம் கர்மம் செயல். இதை சர்வசக்தின்னு சொல்லுவார். முதல்ல சொன்னது சர்வ ஞானம், அடுத்து சொல்றது சர்வசக்தி. எல்லா ஞானமும் கொண்டவராய், அனைத்து சக்தியும் நிறைந்தவராய் பிரம்மம் இருக்கிறார். சஹஸ்ர சீர்ஷா புருஷா சஹஸ்ராட்சா சஹஸ்ரபாத். அவர் என்ன செய்தார் என்றால், ச பூமி விஸ்வத்தோ விருத்வா விசதீதி விஷ்ணு, எங்கும் வியாபித்தார்னு சொல்லுகிறோம். எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்தார். வியாபியம்னு ஒன்று சொல்லுவார்.
வியாபகம்னு சொல்லுவார்கள். எது நிறைந்து இருக்கிறதோ அது வியாபகம், எது நிறையப்பட்டிருக்கிறதோ அது வியாபியம். வியாபியம்னா இதுதான் நிறையப்பட்டிருக்கு. இந்த மண்டபம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மண்டபத்தில் வியாபகம் எது? காத்து. இந்த மண்டபம் எது? வியாபியம். இந்த மண்டபம் வியாபிக்கப்பட்டிருக்கிறது, காற்றால் வியாபிக்கப்பட்டிருக்கு, ஆகாசத்தால் வியாபிக்கப்பட்டிருக்கிறது. அது போல விஷ்ணுங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் விஷ்ணு சர்வ வியாபி, எல்லா இடத்திலையும் வியாபித்திருக்கிறார்னு அர்த்தம் படும். விஷதீதி விஷ்ணு, எங்கும் வியாபித்திருக்கிறார். அதனால ச பூமி விஸ்வத்தோ விருத்வா, அவர் இந்த பூமி முழுக்க, பூமின்னு சொன்ன இந்த பூமி மட்டும் இல்லை, 14 லோகங்கள்னு அர்த்தம். 14 லோகங்களையும் பூர்த்தியா வியாபிச்சிருக்கார். ஒரு 14 மட்டும் இல்லை, ஒரு 14 சேர்ந்தா ஒரு அண்டம். அண்டானாந்து சஹஸ்ரானாம் சஹஸ்ரான் நியுதானிச்ச கோட்டி கோட்டி சதானிச்ச, ஆயிரக்கணக்கான கோட்டிக்கணக்கான அண்டங்கள் முதந்துட்டே இருக்கும். அப்படின்னா இந்த 14 லோகங்களாக ஒன்று மட்டும் இல்லை, லட்சக்கணக்கான எண்ணவே முடியாது. முன்னாடிலாம் இதெல்லாம் ஏதோ சாஸ்திரம் ஆசைக்காக சொல்லிட்டு இருக்கு சுவாமி, இப்படியெல்லாம் எங்கேயானு இருக்க முடியுமா? அதெல்லாம் விஞ்ஞான ரீதியாக அணுகணும்னா மொத்த விஞ்ஞானிகளும் இப்போ ஒத்துட்டாச்சு, பேச்சுக்கே இடம் கிடையாது. நீங்கள் நினச்சதெல்லாம் ஒரு பால் வழி பாதையெல்லாம் சொல்லித்தாலே, இது போல் பால் மோர் தயிர் நெய் எல்லாம் இருக்குதுப்பா. ஒரு பால் வழியோடலாம் எதுவும் நிற்கவே இல்லை, எங்கே போனாலும் எத்தனையோ இருக்குது. இப்போ சமீபத்தில் போட்டாலே சிருஷ்டிங்கிறது இப்போ சிருஷ்டித்தது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடியும் சிருஷ்டி இருந்திருக்கும். நாங்கள் அறிஞ்சது இப்படி, இதுக்கு முன்னாடி சுழல் முறையிலே பல தடவை சிருஷ்டி நடந்திருக்கிறதா தெரியாதுன்னுட்டா. இதைத்தான் இத்தனை நாளாக ஊரையில் நின்று கத்தி கத்தி பார்த்தோம் சுவாமி, யாருமே தெரிஞ்சுக்கவே இல்லையென்னால். தெரிஞ்சிருந்தவா பலர், தெரிஞ்சுக்காதவர்கள் சிலர். அதனாலே 14 லோகம், ஒரு 14 மட்டும் இல்லை, எண்ணியறந்தவர். சபூமி விஸ்வத்தோ விருத்வா அத்தியதிஷ்ட தசாங்குலம், இது மொத்தத்தையும் தாண்டி 10 அங்குலம் தாண்டி நிற்கிறார்கள். அத்தியதிஷ்டது, அதீனா தாண்டது, அதிஷ்டதுன்னா நிற்கிறது, தாண்டி நிற்கிறார். 10 அங்குலம்னா மறுபடியும் நிஜமாவே இந்த 10 அங்குலம்லாம் நடக்க முடியாது. இவ்வளோ பெரிய அண்டத்தை சொல்லிட்டு அதுலேருந்து யாராலும் எண்ணி 10 அங்குலமாக தள்ளி இருக்க முடியும். வண்டி வேகமாக போகிறச்சே, பெரிய வண்டியாக இருந்ததுன்னா நிறுத்துன்னா 1/2 மைல் தள்ளி தான் நிறுத்தும். எதை நான் மிதி வண்டியில் ஓட்டின்னு போயிட்டு இருக்கேன்னா நிறுத்துன்னா உடனே நின்று போடும். அதுவே நமக்கு இல்லையா? தராசு எதால நிறுக்கணும் இல்லை. விறகு தொட்டியில் இருக்கிற தராசை வச்சுருந்து நான் தங்கம் நிறுத்தி கொடுக்குறேன்னா நடக்குமா? அது விறகு நிறுத்துற தராசு வேற, தங்கம் நிறுத்துற தராசு வேற. இது துளி துளியாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கும். இவ்வளோ பெரிய அண்டத்தை சொல்லிட்டு 10 அங்குலம் தாண்டினார்னா அப்போ கணக்கே வராது. அதனால 10ன்னா 10 இல்லை, தாண்டின்னு அர்த்தம். அவ்வளோதான் கொள்ள வேண்டும். அத்தியதிஷ்டது தசாங்குலம் புருஷ ஏவேதகம் சர்வம். இப்போ முதல் என்னன்னு பார்த்தோம், சஹஸ்ரசீர்ஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத் சபூமி விஸ்வத்தோ விருத்வா அத்தியதிஷ்ட தசாங்குலம் சர்வகதன் விஷ்ணு, எங்கும் வியாபித்திருக்கிறார். எதற்குன்னு அப்புறம் பார்ப்போம். உபனிஷத்து சொல்றது எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். அதனால தான் உங்களுக்குள்ளேயும் இருக்கார், அடியனுக்குள்ளேயும் எல்லாருக்குள்ளேயும் இருக்கார். இருந்தால்தான் ஒரு வஸ்துவுக்கு சத்பாவம் கிடைக்கும். சத்து, இந்த வஸ்து உள்ளது, இந்த வஸ்து இருக்கிறதுன்னு சொல்லணும்னாலே பிரம்மம் உள்ள இருக்கணும். அதுக்காக தான் அவர் படைக்கும் போதே மொத்தத்துக்குள்ள அனுப்பிரவேசம்னு பண்றார். தத் சிருஷ்டுவா ததேவானு பிராவிசது ததனு பிரவிஷ்ய சத்தியத்தெச்சாபவதுன்னு உபனிஷத் சொல்றது. எல்லாத்தையும் படைத்து அதற்கு உள்புகுகிறார். அந்த உள்புகுதல்கிறதுக்கு தான் அனுப்பிரவேசம். அதனால தான் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கார். வியாபிக்கலேன்னு வச்சுக்கோ, அப்போ ஏதோ ஒரு பொருள் விட்டுவிடும். அப்போ அந்த பொருள் பொருளாகவே இருக்காது. ஒரு வஸ்துன்னு என்ன? அஸ்தி, வஸ்து இருக்கிறது. இருக்கிறதுனாலே பிரம்மத்தை உள்ள கொண்டிருந்தா தான் இருக்க முடியும். இப்போ நான் இருக்கேன், நீங்கள் இருக்கேன், நீங்கள் இருக்க, இத்தனை பொருள் இருக்கேன்னால் ஒருவேளை உள்ள பிரம்மம் இருக்குமோ இருக்காதோன்னு சந்தேகமே பட வேண்டாம். இருந்தால் தான் வஸ்துவுக்கு சத்பாவமே. அப்போதான் ஸ்திதி, அப்போதான் அதுக்கு பிரவருத்தி நிவர்த்தி. அனைத்து இந்த வஸ்து செயல்படணும்னாவே உள்ள இருந்தால் தான். அதற்காகத்தான் உள்ளே இருக்கிறார்னு முதல் பஞ்சாயத்து சொல்லணும். சஹஸ்ரசீர்ஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத் சபூமி விஸ்வத்தோ விருத்வா அத்தியதிஷ்ட தசாங்குலம் பராச சக்தி விவிதைவ சூரியதே. அதீத ஞானம் உள்ளவர், அதீத சக்தி உள்ளவர், ரொம்ப பெரியவர். அறிமுகமே ஆச்சரியமா இருப்பார். பெருமான எளியவர்னு அறிமுகம் ஆரம்பிச்சிருந்தா சரி, நம்மளாட்டம் தான் போல் இருக்குன்னு திரும்பி பார்க்காத வரும். அதனால தான் ஓஹோ இவர் ரொம்ப பெரியவர், எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கிறார்னா கொஞ்சம் நிமிர்ந்து உட்காந்து யாரோ பெரியவரை பற்றி பேச போறா என்னான்னு கேட்டுப்போம். இனி அடுத்தது போவோம். புருஷ ஏவேதகும் சர்வம்,
யத் பூதம் யச்ச பவ்யம் உதாமிருதத்வசேஷானா யதன்னேனாதி ஹோரகதி. இப்போ ரெண்டாவது சொன்னது சர்வ கால வியாப்தி. முதல்ல சொன்னது சர்வ தேச வியாப்தி, எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். இப்போ சொல்றது எல்லா இடத்துலையும் இருக்கட்டும், 10 நிமிஷம் இருந்துட்டு போயிடுவரோ, எல்லா இடத்துலையும் நிறைந்தார். ஆனால் 10 நிமிஷம் இல்லை இல்லை, எப்போதும் நிறைந்திருக்கிறார், எங்கும் நிறைந்திருக்கிறார், எப்போதும் நிறைந்திருக்கிறார். அதுக்கு தான் யத் பூதம் யச்ச பவ்யங்கள். பூதம் இறந்த காலத்தில், பவ்யம் வருங்காலத்தில். அப்ப நிகழ்காலம் யத் பூதம் யச்ச பவ்யம். நடுவில் புருஷ ஏவேதகும் சர்வம். அந்த புருஷனான பரமாத்மா நாராயணனே இதம் சர்வம். நீ என்னென்ன கண்ணால் பார்க்கிறாயோ இது இத்தனையும் அவரேங்கிறது. இது உபனிஷத் சொல்லும்போது சர்வம் கலு இதம் பிரம்ம, இது இத்தனை நீ எத்தை கண்ணால் பார்த்தையானாலும் அவர் தான். ஏன் அப்படின்னு சொல்றதுனால் அவர் தானே எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கார். ஒரு வஸ்து காரணமாக இருந்து பாக்கி எல்லாம் காரியமாக இருக்குனால் காரணப் பொருளின் பெயரை கொண்டே காரிய பொருள்களை குறிக்கலாம். இது நூல் வேட்டி, அப்படியே கட்டிட்டு இருக்கிறது நூல் வேட்டி, நூலால் ஆக்கப்பட்ட வேட்டி. ஆனால் நீ சொல்லச்சே நூல் வேட்டிங்கிறேன். இன்னும் மிஞ்சி போய் யாரான்னு கேட்டா இது என்ன என்ன நூல் சட்டுன்னு முடிச்சுருவேன். சங்கிலி போட்டிருக்கேன், தங்கச்சங்கிலி. என்ன என்னன்னு கேட்டால் என்ன சொல்றது? தங்கம். ஆக காரணத்தின் சப்தத்தை வைத்து காரிய பொருளை குறிக்கிறோமோ இல்லையோ, அதே போலத்தான் இது இத்தனையுமே பிரம்மம் ஏன் சொல்றோம்னால் அவர் காரணமாக, இது இத்தனையும் காரியமாக இருக்கிறபடியால அவருடைய பெயரையிட்டே சொல்லிவிடலாம். புருஷ ஏவேதகும் சர்வம், இது இத்தனையுமே அந்த புருஷனே, அந்த பரமுருஷனே. அவர் யத் பூதம் யச்ச பவ்யம், அவர் வருங்காலத்திலையும் இருந்தார், அதற்கும் வியாபித்தார். வருங்காலம் சரி, பூத காலம் சரி, வர்த்தமான காலம் சரி, எல்லா காலத்திலேயும் வியாபிக்கிறார். யத் பூதம் யச்ச பவ்யம் உத அமிர்தஸ்யேஷானா, அமிர்தஸ்ய ஈசானா. அவர் தான் அமிர்தத்துக்கு ஈஸ்வரனா இருக்கார்னால் ஸ்ரீவைகுண்டத்துக்கே தலைவராக இருக்கார்னு அர்த்தம். மோட்சம் கொடுப்பதில் ஈஸ்வரனாக இருக்கிறார். இப்ப எல்லா காலத்திலும் சொல்லச்சே ஒரு காலம் விட்டுப்படுத்து பாருங்க. என் பூதம் எச்ச பவ்யம், இறந்த காலம் இருக்கு, வருங்காலம் இருக்கு, நிகழ்காலத்தை சொல்லலையே. அப்ப இப்போ ஒருவேளை நான் ஈஸ்வரனும், நேற்று வரைக்கும் பெருமாளை ஒத்துக்கிறேன், நாளிலேருந்து அவரை ஒத்துக்கிறேன், இன்னைக்கு நான் தான் நன்னால் நான் தான் இல்லை. வருங்காலம் பூத காலம் இந்த ரெண்டுத்துக்குள்ளே நிகழ்காலத்தை சேர்த்துடணும். நடுவில் நிகழ்காலம் இருக்கு. இந்த காலத்தை இறந்த காலத்தோட ஒப்பிட்டு பார்த்தா இது வருங்காலம், இதை வருங்காலத்தோட ஒப்பிட்டு பார்த்தா இறந்த காலம். அந்த ரெண்டையும் சொல்லியாச்சுன்னா மூணாவது சொல்ல வேண்டிய தேவையில்லை. அதனால தான் எத் பூதம் எச்ச பவ்யம். வேதம் எல்லாம் வளவளான்னு பேசவே பேசாது. கொஞ்சம் நாம தான் பார்த்து அதுலேருந்து அர்த்தம் புரிஞ்சிடும். எல்லாம் நம்ம பேசுகிறாப்புல பேசுறது. இதுக்கே புஸ்தகம் இவ்வளோ பெருசாக இருக்கு. இதுக்கு மேலே அது விளக்கமாக வேற சொல்லிட்டு இருந்தால் புஸ்தகம் ரொம்ப பெருசாகப்படும். அதனால யத் பூதம் எச்ச பவ்யம் உத அமிர்தத்வ ஈசானா. அமிர்தம்னு சொல்லப்படுற ஸ்ரீவைகுண்டத்துக்கு ஈஸ்வரனா இருக்கார். ஆகவே யார் கேட்டாலும் கொடுக்க வல்லமை படைத்தவர்னு அர்த்தம். ஒருத்தர் இடத்துல ஒரு சொத்து இருந்ததுன்னா தான் அதை 4 பேர் கொடுக்க முடியும். இல்லவே இல்லைன்னா அவர்கிட்ட ஸ்ரீவைகுண்டம் இருக்கா? இல்லை அவர் பாட்டு தரேன்னு சொல்லிட்டே இருந்தா அவர்கிட்டே இல்லைன்னா இருக்கிறது. அவர் தான் ஈசானனாக இருக்கிறார். எது அன்னேன அதிரோகதி, எதன்னேனாதிரோகதி ந அதிரோகத்தினால் அன்னத்தால் மறைக்கப்படவில்லை என்றோ. இது இத்தனை அன்னத்தாலே மறைக்கப்படவில்லைனால் அன்னம் இல்லாட்டா ஜீவராசிகள் அழிஞ்சு விடுவடுங்க. அன்னம் இல்லாமல் பிரம்மம் ஜெகத்தை ஆக்கவே மாட்டார்ங்கிறது. எப்போதும் அன்னம் இருக்கிறபடியால் யாரும் விலகிப்பட மாட்டா, யாரும் அழிச்சு பட மாட்டார்கள். அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவா. அன்னம் இருந்தால் தான் ஜீவராசிகள் வாழ்வார்கள். ஆனால் மழை இருந்தால் தான் அன்னமே வளரும். அத்தியதே திச்ச பூதானி தஸ்மாதன்னம் ததுச்சதைன்னு உபனிஷத் சொல்லுது. அத்தியதே அத்திச்ச அன்னம்ங்கிற சொல்லுக்கு அர்த்தம். அத்தியதே அத்திச்ச, நாம் அதை சாப்பிடலாம், இல்லைன்னா அது நம்மளை சாப்பிடலாம். ரெண்டும் உண்டு. அளவோடு சாப்பிட்டா நான் அதை சாப்பிட்டு இருக்கலாம், அளவுக்கு மீறி சாப்பிட்டேன்னா அது என்ன சாப்பிடும். இது ரெண்டும் சாப்பிடுங்கிறது. அது வாழறதுக்காக சாப்பிட போகிறோமா, சாப்பிட்றதுக்காக வாழறீங்க? அதுதான் சுலபமான கேட்டு. ஏதோ வாழறதுக்காக சாப்பிட்டு இருக்கோம்னு சொன்னால் நம்ம அதை சாப்பிட்டு இருக்கலாம். இல்லை எங்கே குஜராத்தி இருக்குது, மராட்டி இருக்குது, பெங்காலி இருக்குது, தமிழகம் எங்கே இருக்குது, இப்படி இதெல்லாம் நான் சொன்னது நம்ம வரைபடத்தில் தேடினது இல்லை. வாசலில் பலகை போட்டிருக்கான் சாப்பாடு கிடைக்கு அப்படின்னு தேடிட்டு இருந்தோம்னா அதுதான் நம்மளை சாப்பிடுங்கிறோம். ஏதோ கிடைத்த சாத்திகமான உணவை பசி போகிறதுக்காக சாப்பிடணும், தியாகம் போகிறதுக்காக தீர்த்தம் குடிக்க வேண்டும்.
இதுக்கு மேலே எதை சாப்பிட போனாலும் அதுதான் நம்மளை சாப்பிடணும். அதனால தான் அது இல்லாமல், அப்படி அன்னம் இல்லாமல் உலகம் வாடுவதற்கு அவர் விடுவதே இல்லை. அன்னன்ன பரிசக்ஷீத அன்னம் பகுகுர்வீத அன்னன்ன நிந்தியாது. உபனிஷத்து தைத்திரியம் சொல்றது அன்னத்தை நிறைய விளைக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும் பகவானுக்கு ஆசை. அன்னத்தை நிந்திக்கவே கூடாதுங்கிறது, எரியவே கூடாதுங்கிறது. நமக்கு வர்ற கோபத்தெல்லாம் தட்டில் தான் காட்டுவோம். இலையா இருந்தால் அதுவானு தப்பிக்கும், தட்டா இருந்தால் அதுக்குமே ஆபத்து. அதெல்லாம் கூடாது. தட்டு இல்லாமல் அதை விட்டுடுவோம், இலையை போட்டு சாப்பிடுவோம். இந்த கோபத்தெல்லாம் அப்போ வச்சுக்கூடாது, அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கணும். ஏன்னா அன்னத்தை அவ்வளோ தூரம் பரிவேட்டனம் பண்ணி அதை பெருமாள் ஆசைப்பட்டு எல்லாருக்கும் கொடுக்கணும்னு வச்சிருக்காரு. அன்னாது பவந்தி யத்பூதம் யச்சவ்யம் யதன்னேன அதிரோகதி. அதுக்கப்புறம் மூணாவது சொல்றது ஏதாவான் அஸ்ய மகிமான். இப்படி எல்லா காலத்திலும் வியாபித்திருக்கிறார், எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கிறார், எல்லா பொருள்களிலும் வியாபித்திருக்கிறார். இதைத்தான் திரிவித வியாப்தின்னு சொல்லுவார்கள். சர்வதேச, சர்வகால, சர்வ வஸ்து, எல்லா வஸ்துக்களுக்குள்ளும் வியாபிப்பார், எல்லா இடத்திலும் வியாபிப்பார், எல்லா காலத்திலும் வியாபிப்பார். இதே சஹஸ்ரநாம தொடக்கத்தில் பூத பவ்ய பவத் பிரபுன்னு ஒரு முன் இருக்கு. அதுக்கு பூத காலம், பவ்ய காலம், பவத் காலம். பூத பவ்ய பவது பிரபு, நிகழ்காலம், இறந்த காலம், வருங்காலம். அந்த மூணுத்துக்கு பிரபுன்னா காலத்துக்கு பிரபுன்னு அர்த்தம் இல்லை. சப்தம் அவ்வளவுதான் இருக்கு. பூத பவ்ய பவத் பிரபு, முக்காலத்திலும் இருக்கும் அனைவருக்கும் பிரபுன்னு அர்த்தம். காலத்துக்கே பிரபுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. காலத்துல வாழற எல்லாருக்கும், அது தேவனா இருக்கட்டும், மனுஷனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அது அத்தனை பேருக்கும் பிரபுவா இருக்காருனால் எல்லா காலத்திலும் இருந்தால் தானே முடியும், எல்லா தேசத்திலும் இருந்தால் தானே முடியும். அடியேனாலே இங்கே நாங்கள் போக முடியும், பெருமாளால் இங்கே நாங்கள் போக முடியாது, அங்கே நீங்கள் வரவும் முடியாது. புறப்பாடெல்லாம் நடக்கிறது ஓஹோ நடக்கிறது என்னால் அதனடியே சொல்லலை. பிரம்மஸ்வரூபம்னு பார்த்தீங்கன்னா விபு, விபுன்னா எல்லா இடத்துலையும் நீங்க மரம் நிறைஞ்சிருப்பார். அப்படி இருந்துட்டால் அடியன் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல இல்லைன்னா இங்கே நாங்கள் போகலாம், அங்கேருந்து இங்கே இல்லைன்னா அங்கேருந்து இங்கே வரலாம். நான் எல்லா இடத்துலையும் உட்காந்துருக்கேன்னு எப்படி நகருவேன்? அதனால பிரம்மத்துக்கு கதி ஆகதியே கிடையாதுன்னு. கத்தி ஆகதின்னு செல்லுதல் வருதல், போக முடியாது வர முடியாது, அப்படியே ஒரே இடத்துல தான் இருக்கும். ஒரே இடத்துலன்னா அந்த எல்லாம்ங்கிறது தான் ஒரு இடம். நான் ஒரு இடம்னு சொன்னோடனே 4 இடம் இருக்காக்கா, அதில் ஒரு இடம் நினச்சக்கூடாது. எல்லாங்கிறது தான் அந்த ஒரு இடம், அதில் எங்கும் நிறைந்திருக்கிறார். 3 விதமான நிறைவே இந்த முதல் 3 சொல்லிது. ஏதாவான் அஸ்ய மகிமா, அந்த பெருமானுடைய பிரம்மத்தினுடைய மகிமை இப்படிப்பட்டது. எப்படிப்பட்டது? சர்வதேச வியாப்தி, சர்வகால வியாப்தி, சர்வவஸ்து வியாப்தி, அனைத்தையும் கொடுக்கக்கூடிய புருஷோத்தமனான தன்மை. இது இத்தனி அவருடைய மகிமைன்னு தெரிஞ்சுட்டேன். ஏதாவான் அஸ்ய மகிமா வியாப்தி, புக்தி முக்தி ஆகியவற்றை கொடுக்கிறார். அப்ப அதனுடைய மகிமை யாருக்கு தெரியும்னா, சோ அங்க வேத எதிவான வேதங்க எஸ்ய அமதம் தஸ்ய மதம் மதம் எஸ்ய ந வேதசா. யார் எனக்கு அவருடைய பெருமை தெரியும், அவர் எவ்வளவு வைபவம் இருக்கு எனக்கு தெரியும்னு சொல்றானோ, உண்மையில் அவன் அறியாதவன்கள். என் அறிவுக்கு அப்பாற்பட்டவன் யார் ஒத்துக்கொள்கிறானோ அவன் தான் அறிந்தவன்கள். எஸ்ய அமதம், என்னால் புரிஞ்சிக்கவே முடியலன்னு யார் சொல்றானோ தஸ்ய மதம், அவன் தான் தெரிஞ்சிட்டான். அப்ப பெருமானை தெரிந்து கொள்ளவே முடியாதனால் தெரிந்து கொள்வதற்கு அறிவுக்கு அப்பாற்பட்டவர்னு தெரிஞ்சுக்கலாம். இவ்வளவுதான் அவருக்கு தெரிஞ்சுக்க முடியும். என்னால் தெரிந்து கொள்ள முடியாதுன்னு வேணா தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுன்னுட்டேன்னு ஒருத்தன் சொன்னான்னா அவன் தெரிஞ்சுக்கலேன்னு அர்த்தம். தெரிந்து கொள்ளவே முடியாது, அதுக்குன்னு ஆரம்பிக்கவே முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. 10 தெரிஞ்சுக்கலாம், 100 தெரிஞ்சுக்கலாம், 1000 தெரிஞ்சுக்கலாம். அனந்தம்ங்கிறத தெரிஞ்சுக்கோன்னு நான் எப்படி தெரிஞ்சுப்பேன்? ஆங்கிலத்தில் கணக்கு பாடம் கற்றுக் கொடுத்துச்சு, இப்படி கொக்கி ஆட்டம் ஒன்று போடுவா தெரியுமா? அதுக்கு தான் அனந்தம்னு அர்த்தம். இப்படி ஒன்று போட்டுருவோம், அதில் கழிச்சாலோ கூட்டினாலோ பெரிய ஆபத்து. பாக்கி எல்லாம் இப்போ 0லேருந்து 0, 1லேருந்து 1 கழிச்சா 0 தானே. அதே மாதிரி 2லேருந்து 2 கழிச்சா 0 தானே. அந்த அனந்தம்ங்கிறதுலேருந்து அனந்தத்தை கழிச்சா 0 வருமானம் வராது. மறுபடியும் அதுக்கு பதில் அனந்தம் விடுவோம். இது ரொம்ப புதுசாக இருக்குது. பாக்கி எல்லாம் 2லேருந்து 2 கழிச்சாலாம் சரியாக சொல்லலைன்னா அது அப்படி தான். ஏன்னா இது 2ன்னா எனக்கு 2ன்னு தெரியும், அந்த 2லேருந்து 2 கழிக்கிறேன்னு தெரியும், இதுலேருந்து இதை கழிச்சா 0ன்னு எனக்கு தெரியும். ஆனால் எதுன்னே தெரியாததிலிருந்து எதுன்னே தெரியாததை கழித்தால் எப்படி தெரிஞ்ச ஒரு எண்ணிக்கை வரும்? அப்போ மறுபடியும் எதுன்னே தெரியாது தான் வரும். இந்த கணக்கு பாடத்துக்கு இவ்வளவு நாள், அப்போ அவர் எவ்வளோ பெரியவராக இருப்பார். அதனால தான் அவர் அனந்தான் அனந்தன்னு கொண்டாடுகிறது. ஏதாவான மகிமா அதோ ஜாயாதிஷ்ட பூருஷா,
எல்லாவற்றை காட்டிலும் ஜியாயான், ஜாயான்னா உயர்ந்தவன் அர்த்தம். தன்னிகரற்றவர் ஒத்தார் மிக்காரை இறையாய மாமாயான் நம்மாழ்வார் பாடினார். தன்னொப்பார் இல்லப்பன் என்னப்பன் எனக்காயுளாய் என்ன பெத்தவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் தன்னொப்பார் இல்லப்பன் தந்தனன் தனதால் நிழலே ஒப்பிலாத அப்பன். ஒப்பிலியப்பன் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் எழுந்துள்ளி இருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான க்ஷேத்திரம். திருவிண்ணகர்னே க்ஷேத்திரத்துக்கு பேர். திருவிண்ணகரப்பன் ஒப்பிலாத அப்பன், தனக்கு ஒத்தார் மிக்காரை இல்லாதவன். அப்படி அவருடைய மகிமை என்னன்னு தெரிஞ்சுட்டே ரொம்ப மேலானவன். தனக்கும் தன் தன்மை அறிவறியான். ஆழ்வார் பாசுரத்தில் சொல்ல செய்து நமக்கெல்லாம் அவனுடைய பெருமை தெரியாதுன்றது ஆச்சரியம் இல்லையா? அவருக்கே தன்னை பற்றி தெரியாதுங்கிறார். தனக்கும் தன் தன்மை அறிவறியான். ஏன் தெரியாது? அப்போ ஒன்று நன்னை கெட்டியாக பிடிச்சுடலாம். எல்லாரும் உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்குது. இத்தனை அவருக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிடுங்க. இப்போ அவருடைய பெருமை என்னன்னு அவருக்கே தெரியாதுன்னு சொல்லி முரண்பட்ட வார்த்தையாக இருக்கு. எல்லாம் தெரியணும்னா தம் பெருமையை அவருக்கு தெரிஞ்சிடணும். இல்லைன்னா தெரியாதுன்னு ஒத்துக்கும். ஒன்றும் சர்வக்கியத்துவம் போயிடும், அல்லது எல்லாம் தெரியுங்கிறது போயிடும். ஏன்னா இது ஒன்று தெரியாது இல்லையா? இல்லை அவருக்கு எல்லாம் தெரியும்னு பிடிவாதம் பிடிச்சிருந்தால் அப்போ இதுவும் தெரியும். அவருடைய பெருமை என்னன்னு தெரியும்னு சொல்லணும்னால் ஒரு சின்ன வித்தியாசம். எனக்கு எது உண்மையோ எது உள்ளதோ அதை தெரிஞ்சுட்டா தான் ஞானின்வா. இல்லாததை நான் தெரிஞ்சுக்கலேன்னு வச்சுக்கோ, இவருக்கு ஞானமே இல்லைன்னு சொல்லிவிட. ஆகாச தாமரைன்னு ஒன்று உண்டா? கிடையாது. அப்படி ஒன்றும் கிடையாது. குதிரை கொம்பு இப்படின்னு ஒன்று கிடையாது இல்லையா? சாமி இவர் ஞானின்னு சொல்லிட்டு இருக்கார், குதிரை கொம்பே அவர் தெரியலன்னா தப்பான்னா? குதிரை கொண்டு தெரிஞ்சாதான் அஞ்ஞானி, குதிரை கொம்பு தெரியலன்னா தான் ஞானி. அதை போல பெருமானுடைய வைபவத்துக்கு எல்லை உண்டோ? இல்லை, தெரியவில்லை. அது தப்பே இல்லையே. அது இருந்து தெரிஞ்சுக்காட்டதான் தப்பு. அவருக்கு அந்த எல்லையே இல்லாதபடியால் அது அறியாதது சர்வஜத்துவத்துக்கு குறைய வராதுன்னு சொல்லுவார்கள். ஏதாவானஸ்ய மகிமா அதோ ஜாயாதிஷ்ட பூருஷா. இனிமே அந்த பெருமாள் நடவடிக்கையில் இறங்க போறார். பாதோஸ்ய விஸ்வா பூதானி திரிபாதஸ்யாமிருதம் திவி திரிபாதூர்த்வ உதை புருஷா பாதோஸ்யேகா பவாத் புனः ததோ விஸ்வன் வியக்ராமத். பாதோஸ்ய விஸ்வா பூதானி, பாதம்னா கால்னு அர்த்தம், திருப்பாதம்னா முக்கால்னு அர்த்தம். ஒரு பாதம் பொதுவாக ஸ்லோகம் வாசிக்கச்சவே முதல் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் அப்படின்னா ஸ்லோகத்தை 4ஆக பிரிச்சுடுவார்கள். முதல்ல 2 வரி அர்த்தம், அதுக்கப்புறம் காலாக பிரிச்சுன்னா பாதம், பிரதம பாதம், தித்திய பாதம், சதுர்த்த பாதம். அதை போல இங்கே பாதம்னா ஒரு கால் மடங்கு. அதுதான் நாம் வாழ்ந்து இருக்கிற மொத்த விபூதி, லீலா விபூதி. இதை போல 3 மடங்கு பெரிதாக இருக்கக்கூடியதான் ஸ்ரீவைகுண்டம் என்கிற நித்திய விபூதி. அது திருப்பாது, இது ஏகப்பாது. இது 1/4 பங்கு, அது 3/4 பங்கு. இப்படி இந்த 1/4 பங்கு பூமியையும் அந்த 3/4 பங்கையும் தனக்கு சொத்தாக கொண்டவர். பாதோஸ்ய விஸ்வாபூதானி திரிபாதஸ்ய அமிர்தம் திவி. திருப்பாதத்தில் இருக்கக்கூடியது அமிர்தம். அமிர்தம்னா வெறும் இந்த அமிர்தத்தை மட்டும் சொல்லலாம். வைகுண்டம் அவ்வளவு இனிமையா இருக்கு, அமிர்தத்தை போல இருக்கு, போக்கியமா இருக்குன்னு சொல்லிட்டார். மிருத ந மிருத இது அமிர்த. அமிர்தன்னு அர்த்தமே மிருதம் இல்லை அப்படின்னா மரணம் இல்லைன்னு அர்த்தம். எது மரணத்துக்கு நேர் எதிரானதோ அதுதான் அமிர்தம். அதனாலதான் இந்த தேவர்களுக்கெல்லாம் அதை சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டே இருக்கலாம், அதை சாப்பிட்டு வாழ்ந்து ஒரு நப்பாசைன்னு வச்சுக்கோங்களேன். அதை ஆழ்வார் பார்த்து ஒரு தொண்டரை பொழி வாழ்வார் இல்லை, எச்சு வைத்த விரையான் போய் அச்சு வைப்பிரனும் வேண்டே நரங்கமான அருளானே, நீ கொடுக்குற அமிர்தமாகவே இருந்தபடி எனக்கு வேண்டாம், உன் நாமங்களை சொல்லிக் கொண்டு நான் இதே பூமியிலே இருந்துக்கிறேன், அதனால் அதே வேண்டாம்னு சொல்கிற அளவுக்கு அவர் பையாக இருந்தது, நாமங்கள்ல ஆசை இருந்தது. பாதோஸ்ய விஸ்வாபூதானி திருபாதஸ்ய அமிர்தம் திவி. ஆகாசத்திலே அந்த உயரத்தில் 3 மடங்கு பூமியை வைத்திருக்கிறார். கனியை, கரும்பினின் சாற்றை, கட்டியை, தேனை, அமுதை, அத்தனை அமிர்தமயமானவர் அவரே. கனி, கரும்பின் சாறு, கட்டி, தேன், அமுதம் எல்லாம் அவரே. அதனால திருபாதஸ்யாமிர்தம் திவி. யஸ்ய ஆயுத அம்சாம்சே விஸ்வசக்திரியம் ஸ்திதா. ஆளவந்தார் சாதிக்கும் போது அவ்வளவு பெரியவரா, இவ்வளோ பெரிய விபூதி இருக்குமானால் அயுத அம்சே விஸ்வசக்திரியம் ஸ்திதா. அயுதனா 10,000. அவருடைய பெருமையில் 10,000ல் 1 மடங்கு எடுத்துக்கோ, அதை 10,000 பிரித்து 1 மடங்கு எடுத்துக்கோ, அதில் கலையாக பிரித்து அம்சமாக 1 அம்சத்தை எடுத்துக்கோ, அதிலேருந்து 1 அம்சம் எடுத்துக்கோ. அந்த ஒரு சிறு அம்சத்தாலே இந்த விஸ்வசக்தி முழுக்க தாங்கப்படுகிறதுங்கிறது.
நாம எதை விஸ்வம் நினைச்சிட்டு இருக்கோமோ அதெல்லாம் பெருமாள் எவ்வளவு எத்தனையால தாங்குவார்னால் விட்டபியாகம் இதம் கிருஷ்ணம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜகத், என்னுடைய திருமேனியின் ஒரே ஒரு மயிர்காலால் தாங்குறேங்கிறார். நமக்கு எத்தனை மயிர்கால்கள் இருக்கும் எண்ணவே முடியாது. தலைக்குள்ள எத்தனை மயிர்கால் இருக்கும் எண்ண முடியாது. அதுல ஒரே ஒரு மயிர்காலில் ஒரு சின்ன பகுதிக்குள்ள விஸ்வத்தையே தாங்குகிறேன், பிரபஞ்சத்தையே தாங்குகிறேன். அப்ப எவ்வளவு பெருசா இருந்திருக்கணும். இது எல்லாமே கால் பங்கு, அது முக்கால் பங்குன்னா அது எவ்வளவு பெருசு இருக்க வேண்டும். அத்தனை பெரியவர்னு தெரிந்து கொள். நச்சபனாக ஆவர்த்தத்தை, இதை தாண்டி அந்த இடத்துக்கு போயிட்டவன் திரும்ப வருவதில்லை. அதனாலதான் அமிர்தம்னு சொல்லப்படுகிறது. திருபாதஸ்யாமிருதந்திவி திருபாதூர்த உதய புருஷா. இனி அதற்கு மேலே அந்த வாசுதேவனான எம்பெருமான் அங்குட்ட மூணாக பிரிகிறார்கள். வாசுதேவனா பரவாசுதேவன் இருப்பார். திருப்பாது உதைத் மூணா தன்னை ஆக்கிக் கொள்ளுகிறார். சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்தன் 3 பேர். இனிமே ஜெகத்தை படைச்சாகணும், நாம போய் பிறந்தாகணுங்கிறதுக்காக வாசுதேவனா பரவாசுதேவனாக இருந்த தன்னை 3ஆக பிரித்துக் கொள்ளுகிறார். அதான் திருப்பாதூர்த்வ உதைத் புருஷா. பாதோஸ்யேகா பவாத் புனः, அதற்குள் ஒருத்தர் கீழே பூமண்டலத்தில் பிறந்தார். ஏவ ஒரே ஒருத்தர் மட்டும் வந்து பிறக்கிறார். பாதோஸ்யனா ஒரு கால்னா அனிருத்த நாராயணன் அர்த்தம். அனிருத்தர் வந்து அவதரிக்கிறார். எதற்கெனில் இந்த 3 பேருக்கு 3 தொழில் இருக்கு. சங்கர்ஷணர், பிரத்யும்னர், அனிருத்தர். இவா 3 பேருக்கு 3 குணங்கள், 3 ரெட்டை, ஞானபல, ஐஸ்வர்ய வீரிய, சக்தி தேஜஸ். 3 பேருக்கு ஆளுக்கு 2 குணம். இந்த 3 பேருக்கு தொழில் என்ன தெரியுமோ? சம்ஹாரம், சிருஷ்டி, ரக்ஷணம். சம்ஹரிக்கிறது முதல் சங்கர்ஷணம். வாசுதேவ, சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்தர். வாசுதேவன் இடத்துல எல்லாமே இருக்கும். சங்கர்ஷணர் எல்லாத்தையும் அழிப்பார். அடுத்து பிரத்யும்னர் எல்லாத்தையும் படைப்பார். அனிருத்தன் எல்லாவற்றையும் ரட்சிப்பார். அழித்தல், அடுத்தது படைத்தல், அடுத்தது காத்தல். அதுக்கு அனிருத்த நாராயணன் பிறக்கிறார்கள். பாதோஸ்யேகாபவாத் புனः, மீண்டும் ரட்சிப்பதற்காக பிறந்தார். தத்தோ விஸ்வன் வியக்ராமது, அந்த அனிருத்தனிடத்திலிருந்து எல்லா பக்கத்திலிருந்து நிறைய அவதாரங்கள் உண்டாயினங்கிறது. வெறும ரட்சிக்கணும்னு சொன்னா அனிருத்தனா இருந்தா மட்டும் போராது. எங்கெங்க ராவணனால் ஆபத்து வந்தா ராமனா இருக்கணும், அதே கம்சனால் ஆபத்து வந்தா கண்ணனா இருக்கணும், இரண்யாட்சனால் ஆபத்து வந்தா அவன் அழிக்கிறதுக்கு வராக பெருமாளா இருக்கணும், இரண்டு கசிபுனால் ஆபத்து வந்தா நரசிம்மனா இருக்கணும். இப்படி எங்கெங்க ஆபத்து வந்தாலும் எல்லா இடத்துலையும் பிறக்கணுமே. விஸ்வம் வியக்ராமது, விஸ்வ 4 பக்கத்திலேயும் 8 திக்குகளிலேயும் வியக்ராமது எல்லா இடத்துலையும் பரவினார். எதுக்கு? ரட்சணத்துக்கு. அனிருத்தர் தானே பரகரார்னு சொல்லுது. ரட்சணத்துக்காக உலகெங்கும் வியாபித்தார். வியாபித்தது விபவாவதாரமா மட்டுமில்லை. என்ன இந்த பிரமாணங்கள் எல்லாம் புருஷ சூக்தம் கலியுகத்துக்கு உண்டா இல்லையா? நம்மளும் இப்போ சொல்லிட்டு தானே இருக்கோம். இப்போ அடி சொல்லச்சேவே அவதாரம்னு சொன்னீரே, இது போன யுகத்தில் முடிஞ்சு போச்சே. இப்போ நடுவில் கல்கி வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் போட்டிருக்கு. அப்போ இப்போ விஸ்வன் வியக்ராமத்து என்ன ஆச்சுங்கிற கேள்வி வருமே. இப்போ உண்டு அர்ச்சாவதாரமாக. விபவாவதாரம் வேற. அந்த விபவத்துக்கு பிரதிநிதி ராமர் இருக்காரு. 4 சூழ்ந்தார்னா ராமனா சூழ்ந்தது திரேதாயுகத்தில். ஆனா ராம விக்கிரகமா சூழ்ந்துட்டு கலியுகத்தில். கண்ணனா சூழ்ந்தது துவாபர யுகத்தில். கிருஷ்ண விக்கிரக ரூபத்தில் சூழ்ந்தது கலியுகத்தில். அதனால விட்டுடவே மாட்டார். தமருகந்தது உருவம் அவ்வுருவம் தானே. தமருகந்தது பேர் மற்ற பேர். அடியார்கள் ஆசைப்பட்டபடியெல்லாம் வந்து சேவை சாதிக்கிறார். எதற்கு? பரித்ராணாய சாதுனா விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. சாது பரித்ராண துஷ்ட நிலத்துக்காக மேல சொல்றது. ச அசன அனசனே அபி சாசனானசனே அபின்னு சொல்ல முடியும். எதற்கு பிறந்தார்னா சாப்பிடுறது சாப்பிடாது. அசனம் சாப்பிடக்கூடிய ஜந்துக்கள், அனசனம் சாப்பிடாத கல் மரம் மட்டை எல்லாம். சாப்பிட்றதுன்னா நம்ம எல்லாரையும் சொல்லிட்டார். விலங்கினங்கள், பறவை இனங்கள், நடப்பன, ஊர்வன, பரப்பன எல்லாம் சேர்ந்து சாப்பிடக்கூடியது. சாப்பிடாது இது சாப்பிடாது. நம்ம வேலையை சொன்னால் செய்யுமே சொல்றாரு. இந்த தொலை இந்த ஒலி பெருக்கி சாப்பிடுமான்னா சாப்பிடாது. இந்த மேடை சாப்பிடுமோ சாப்பிடாது. கட்டிட்டு இருக்கிற புடவையோ வேட்டியோ சாப்பிடுமோ சாப்பிடாது. அதுக்கு என்ன சாப்பிட்ற வாழ்க்கையும் ரட்சிப்பார், சாப்பிடாதவர்களை சிக்ஷிடுவார்னா இல்லை. எல்லாத்தையும் ரட்சிப்பதற்குத்தான் பிறந்தார். சாசனானசனே அபி தஸ்மாத் விராட ஜாயத.
அதிலிருந்து அண்டம் உருவாயிட்டு அந்த பிரம்மம் இனிமே படைப்பு தொழில் ஆரம்பிக்க போறார். முதல்ல அண்டக்கட்டாகத்தை படைக்கிறார். தண்ணீர் படைத்து பெரிய நீரை படைத்து அண்டத்தை உற்பத்தி பண்ணி அண்டானாந்து சாஸ்திரானாம் ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் ஒரு பிரம்மாங்கிறவரை படைக்கிறார். தன் நாபீகமலத்திலிருந்து பிரமனை படைப்பார். தஸ்மாத் விராடஜாயத விராஜோ அதிபூருஷா. அந்த ஒவ்வொரு அண்டத்துக்குள்ளேயும் அதிபூருஷன் இனிமேல் படைப்பதற்கு வேண்டிய பிரம்மாவை சிருஷ்டிக்கிறார்கள். பூவில் நான்முகனை படைத்த தேவன் ஆழ்வார் பாசம். தேவமெப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்த தேவன். இந்த இடத்திலேருந்து சிருஷ்டியை பற்றி சொல்ல போறார். அதை ரெண்டாக பிரித்து கொள்ள. ஒன்று பெருமாளே பண்ற சிருஷ்டி, அடுத்தது பிரம்மாவை வச்சு பண்ற சிருஷ்டி. ஒன்றுக்கு சமட்டி சிருஷ்டின்னு பேரு, மற்றதுக்கு வெட்டி சிருஷ்டின்னு பேர். அல்லது சத்வாரக சிருஷ்டி அத்வாரக சிருஷ்டின்னு சொல்லுவார்கள். சமட்டி சிருஷ்டிங்கிறது மூல பிரகிருதியை பிரித்து அதை மாற்றி மகானாக்கி அதிலிருந்து அகங்காரத்தை உருவாக்கி பஞ்சபூதம் பஞ்சதன்மாத்திரம் கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் மனசு எல்லாத்தையும் ஏற்படுத்தி அண்டத்தை உருவாக்குற வரைக்கும் இது வரைக்கும் அவர் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பிரதான சிருஷ்டி. அதெல்லாத்தையும் சமட்டி சிருஷ்டின்னு சொல்லுவார்கள். இது வரைக்கும் எந்த ஜீவாத்மாவுக்கும் வேலை கிடையாது. அவர்கள் பிரளயத்தில் கல்லு மண்ணாட்ட வெறுமை இருக்கலாம். சிந்திக்க தெரியாது, ஓட தெரியாது, பாட தெரியாது. கர்மயோகம் நிச்சயம் தெரியாது, ஞான யோகம் தெரியவே தெரியாது, எதுவும் தெரியாது. எதை போல இருப்பேன்னா அச்சித்த போல கல்லு போல கட்டை போல ஆத்மாக்கள் மொத்த பேர் இருப்பா. ஆனால் இருப்போம், அழிஞ்சுபட மாட்டோம். பிரளயம் வந்தால் கூட அழிஞ்சுபட மாட்டோம். இதே லீலா விபூதிக்குள்ளே இருந்து கொண்டே இருப்போம். இதெல்லாத்தையும் மாற்றணும். அதுக்காகத்தான் அவர் சிருஷ்டிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார். அந்த சிருஷ்டி இதோ முதல்ல சொன்னதெல்லாம் சிருஷ்டி. இந்த சமட்டி சிருஷ்டி அண்டகட்டாகத்தை உருவாக்குறதோட முடிஞ்சிடும். அதனால தான் இங்கே பிரித்து சொல்றார். தஸ்மாத் விராட ஜாயத. அதிலிருந்து விராட்டுங்கிற அண்டம் பிறந்தது. அதற்குள் விராஜோ அதிபூருஷா. அதற்குள்ளே பிரம்மா சதுர்முக பிரம்மா இருக்கிறார், அதிபூருஷன் இருக்கிறார். சஜாதோ அத்தியரிச்சத. அவர் 4 புறமும் வியாபிக்க ஆரம்பித்தார். இனிமே பிரம்மா வேலை செய்ய போறார். இனிமே பிரம்மா படைக்க ஆரம்பிக்க போறார். இது எல்லாத்துக்கும் சேர்த்து பகவான் தான் முதல்ல சங்கல்பம் எடுத்துக்கொள்வார். பகுஸ்யாம் பிரஜாயேய. நான் பலபடிகளாக ஆகக்கடவேன். அதனால தான் பிரம்மத்தை காரணம்ங்கிறோம். நம்ம இத்தனை பேர் இங்கே உட்காந்துருமே எங்கேருந்து வந்தோம்னா பிரம்மத்திடத்திலிருந்து சொல்லணும். தாராளமாக அப்பா அம்மா இடத்துலன்னு சொல்லுது, நான் வேண்டாம் சொல்லலை. ஆனால் அவர் எங்கேருந்து வந்தார், அவர் எங்கேருந்து வந்தார்னா கடைசியில் எங்கே போய் சேர்க்குறது. அதனால் ஒரு உபாதான காரணத்திலிருந்து தான் வந்தாலும் பிரம்மம் தன்னுடைய திருமேனியே மாறுதலுக்கு உட்படுத்துகிறார். தன்னையே மூலப்பொருளாக வைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் படைக்கிறார். அந்த படைச்சிட்டு பிரம்மாவை படைச்சப்பறம் தான் போய் திருப்பார்கடலில் சேர்ந்து இனிமேல் நீ பார்த்துக்கோ, உனக்கு இவ்வளவு சொல்லிக் கொடுத்தேன், ஞானத்தை சொல்லிட்டேன், சாஸ்திரங்கள் எல்லாம் உபதேசிச்சுட்டேன். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாஞ்ச பிரகணோதி தஸ்மை தங்கதேவம் ஆத்ம புத்தி பிரகாசம் முமுட்சுர்வை சரணமகம் பிரபத்தியே. யார் பிரம்மாவை முதலிலே படைத்து அவருக்கு எல்லா வேதங்களையும் ஓதினாரோ, சொல்லச்சு உங்களுக்கு சந்தேகம் இருக்கணும். இப்போதானே படைப்புன்னு சொன்னீர், அதுக்குள்ள வேதங்களை ஓதினாரோன்னு சொல்கிறேனால், ஆமாம், படைப்புக்கும் வேதத்துக்கும் ஒரு சம்மந்தம் இல்லை. அதைத்தானே அனாதின்னு சொல்லி கொண்டு இருக்கணும். என்னவானாலும் ஏதானாலும் வேதங்கள் மட்டும் அழியாது. அதில் எது அழியாதுனால் வேத புஸ்தகம் போயிடும், அதெல்லாம் இருக்காது. வேதத்தினுடைய சப்தங்களெல்லாம் போயிடும், இருக்காது. ஆணுபூர்வி மட்டும் அழியாதுன்னு சொல்லுவார்கள். ஆணுபூர்வினா இந்த சொல்லுக்கு அடுத்தது இந்த சொல், இந்த சொல்லுக்கு அடுத்தது இந்த சொல், வரிசை. ஆணுபூர்வினா வரிசை. அந்த வரிசை பகவானுடைய திருவுள்ளத்தில் பதிஞ்சு இருக்குமா. விஷயத்தோர்ஜேத்வா வாயவஸ்தோ வாயவஸ்தான் ஆரம்பிக்கிற மாதிரியும் விஷயத்வா ஊர்ஜேத்வா, விஷயத்வா ஊர்ஜேத்வா சேர்த்து வரி மறைச்சுப்படும், பிரளயத்தில் இருக்காது. ஆனால் விஷயத்வாவுக்கு அடுத்தது ஊர்ஜேத்வாங்கிற ஆணுபூர்வி மட்டும் மாறும். அது எம்பெருமானுடைய திருவுள்ளத்திலிருந்து திரும்ப ஆரம்பிக்கிறார். உச்சாரண அனுச்சாரணமாக பிரம்மாவுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். சஜாதோ அத்தியரிச்சத. அவர் தன்னுடைய ஞானம் சக்தி எல்லாத்திலையும் வளர்றார். ஞானத்தாலே நாற்புறமும் சூழ்வார், சக்தியாலே நாற்புறமும் சூழ்வார், பிரஜைகளை படைத்து படைத்து நாற்புறமும் சூழ்வார். அத்தரிச்சதார் பஷாத் பூமி அதோபுரா சொர்க்கத்தின் வரைக்கும் வளர்ந்தார், பூமி பக்கம் வளர்ந்தார். இனிமே அவர் படைக்க போகிறார். பிரம்ம முதல்ல அந்த சங்கல்பத்தை எடுத்துட்டார். நான் எல்லாமாக ஆகுவேன். எல்லாமாக என்ன ஆகும்? பிரம்மத்திடத்திலிருந்து நேர ஒரு பூனைக்குட்டி பிறக்கணும், நேர ஒரு மனுஷன் பிறக்கணும், நேர ஒரு எலி பிறக்கணும். அப்படி பிறக்காது. அதுக்காக பகுஸ்யாம், நானே பல பிறவிகளாக ஆக போகிறேன்.
அதற்காக இடையிலே பிரம்மாவை படைக்க போகிறேன்னு அவர் சங்கல்பம் பண்ணிக்கணும். அதனால என் பிரம்மாவை இடையிட்டு இனிமே பிரம்மா தான் பாக்கி படைப்பெல்லாம் செய்வார். அதுக்கெல்லாம் அடுத்து இருக்கிற படைப்பு முதல்ல பகவானே இத்தனை படைச்சுட்டார். அப்ப அதுக்கு மேல சொல்றார், யத் புருஷேண ஹவிஷா தேவா யஜ்ஞம் அதன்வத வசந்தோ அஸ்யாதி ராஜ்யம் கிரீஷ்ம இத்ன சரத்தவி சப்த்யாஸ்யாசன் பரிதயா திருசஸ்ஸ சமித கிருதாக தேவாய யஜ்ஞந்தன் வானாக அபத்ரன் புருஷம் பசும். இனிமே எல்லா நித்தியர்களும் சேர்ந்து ஒரு யாகம் பண்ண போறார். இந்த யாகம் உருவகப்படுத்தப்பட்ட யாகம். இது நேரம் நாம நினைக்கிற யாகம் இல்லை. இதுல ஹோமகுண்டமே இருக்காது, நெருப்பே இருக்காது, நெய்யே இருக்காது, சமித்தே இருக்காது. ஆனா யாகம் நடக்கும். அதெல்லாம் வேண்டாமா சுவாமி, செலவு குறைச்சலா இருக்கும் உங்களுக்கு. நல்ல வேலை, இந்த யாகம் நல்லா இருக்கே, இதே போல் நாம் பண்ணலாமானால் அதுல எது எது பொருள்னு சொல்லியிருக்குன்னு சொல்லிடுறேன். நெருப்பு உண்டு, சமித்து உண்டு, எல்லாம் உண்டு. நம்ம பார்க்குற நெருப்பு சமித்து இல்லைன்னு சொன்னேன். நம்ம பார்க்குற நெய் இல்லை. இன்னும் வேற எதை சுவாமி கொண்டு வைக்கலாம்னால் வச்சுட்டா. யத் புருஷேன ஹவிஷா பிரம்மாவையே ஹவிஸா வச்சு ஹோமம் பண்ண போறோம். இனிமே சிட்டி ஆரம்பிக்கணுமோ இல்லையோ, அந்த சிட்டி பண்றது பெரிய யாகம் நடத்தணுமா. அதுக்காக நித்த சூரிகள்லாம் வந்து ரித்திக்குகளா அமர்ந்துட்டா, போத்தாக்களா உட்காந்துருக்கா. எடுத்து ஒரு பொருளை சேர்க்கணுமோ இல்லையோ, அதுக்கு யூபஸ்தம்பம்னு ஒன்று நடனம். ஒரு யாகம் ஆரம்பிச்சாலே பக்கத்தில் ஒரு கம்பு நடுவா, அதில் கொண்டு வந்து கட்ட வேண்டியதை கட்டிடுவா. அந்த யூபஸ்தம்பம் தான் பிரகிருதி. பிரகிருத்தியை வைத்து கொண்டு தான் இனிமே ஜெகத்தை படைச்சாள்னா தான் மூலப்பொருள். அந்த மூலப்பொருளை வச்சுன்னு தான் பிருத்திவி அப்பு தேஜஸ் எல்லாம் பெருமாள் பண்ணிட்டார். அதை விட்டுட்டு ஜெகத் சுற்றி மேலே தொடராது. அதனால அந்த பிரகிருதியிலே அந்த கம்பு யூபஸ்தம்பத்தில் பிரம்மாவையே கொண்டு போய் கட்டினார்கள். இங்கே சொல்றது எல்லாத்தையும் வச்சுட்டு பிரம்மாவெல்லாம் கட்டி வைக்கிறேன்னு ஆரம்பிக்கூடாது. அப்படின்னு ரொம்ப பெரிய விஷயம். பிரம்மாவை கட்டி வைத்து அவரை வைத்துக் கொண்டு மேற்கொண்டு சிட்டி ஆரம்பிக்க போறது என்று பொருள். என் யத் புருஷேன ஹவிஷா தேவா யஜ்ஞமதன்வத அந்த நித்த சூரியர்கள்லாம் யஜ்ஞம் பண்றதுக்கு ஆரம்பிச்சார்கள். யஜ்ஞத்துக்கு வேண்டியதை சொல்ற வசந்தா அஸ்ய ஆசீதாஜ்யம். இந்த யாகத்துக்கு நெய் வேணும் இல்லையா, வசந்த ருத்து. அந்த ருத்து வசந்த ருத்து வந்தா தான் யாகம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால வசந்த ருத்துவே நெய்யாகிவிட்டது. கிரீஷ்ம யுத்ம சரத்கவி. கிரீஷ்ம ருத்து யுத்மம் சமித்தாச்சு. அதுக்கு வேண்டியது எரியூட்டுறதுக்கு சமித்து வேணும். கிரீஷ்ம ருத்து தான் சமித்தாச்சு. ஷரத் ஹவிஹி. ஹவிசுனா புரோடாசம். ஷரத் ருத்து இப்ப நம்ம அதில் தான் இருக்கோம். ஷரத் ருத்துவை புரோடாசமாக கொண்டார்கள். அதை தான் சேர்க்கணும். சப்தாஸ்யாசன் பரிதயா. அதுக்கு பரிதின்னு ஒன்று கொடுத்து சேர்ப்பா. 7 பரிதிகள் இருந்தானாங்கிறார். அந்த 7 எதுன்னா, முன்னாடி ஹோமகுண்ட வச்சிருப்போம், அதுக்கு முன்னாடி நெய் சேர்க்கறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருப்போம், அதை தாண்டி நம்ம உட்காந்துருப்போம். அப்படி சொன்னதெல்லாம் மேற்கு பக்கம். ஏன்னா நம்ம பார்க்கறது கிழக்கு பக்கத்து. எந்த கர்மம் பண்ணனாலும் கிழக்கு பக்கம் பார்த்து உட்காந்துருவோம். முதல்ல ஹோமகுண்டம் இருக்கும், அதுக்கு முன்னாடி நெய் பாத்திரம் இருக்கும், அதுக்கு முன்னாடி நாம இருப்போம். 2 சின்ன சுள்ளியை அந்த ஹோமகுண்டத்துக்கு பக்கத்தில் வையின்னு வாத்தியார் சுவாமி சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா அவர் சொல்லிடுவார். நம்ம தெரிஞ்சு வைக்கணும். அது என்னென்னா இது சொல்லி ஒரு புரிய மாட்டேங்குதுன்னு அவரே வாங்கி வச்சுட்டு போய்றாரு. அதனால தான் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீன்னு சொல்லச்சே இவர் பார்த்தாரா நம்ம பார்த்தோமா தெரியலையேன்னு சந்தேகம் வந்துடும். இது அவர் நம்ம கையில் கொடுத்து வையின்னு தான் சொல்லுவார். ஆனால் இவன் புரியாது. அவர் சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவார், இது இப்படி வெய், அப்படியே ஆச்ச பாத்திரம் தட்சிண தோலிதாயா. தட்சிண பக்கம் தெற்கு பக்கம் எடுத்து வையினா இவனுக்கு தட்சிணன்னா தெரியணும், ஆச்ச பாத்திரம்னா தெரியணுமே. தெரிஞ்சாதான் பண்ணுவான். இவன் ஆச்சமியான்னு அவர் சொல்கிறார், இவன் திருப்பி ஆச்சமியாங்கிறான். அவர் ஆச்சமியானை இவன் ஆச்சமனம் பண்ணணும்னு அர்த்தம். அவர் பிராணாயாமியான இவர் பிராணாயாமம் பண்ணணும்னு அர்த்தம். இவன் மூக்க பிடிக்காம அவரை பார்த்துட்டு பிராணாயாமியான அவருக்கே சொல்லிட்டார். அப்புறம் அந்த வாத்தியார் சுவாமி எங்கே போவார்? அதனால இது நாம தான் தெரிந்து கொள்ள வேண்டும். 3 பக்கம் வச்சுக்கோம். 3 பக்கம். முன்னாடி அக்னி குண்டா இருக்கும் இல்லையா, அந்த பாக்கம் இருக்க அந்த அக்னி, அதை சுற்றி 3 பக்கம். எந்த பக்கம் இருக்கும்? அது கிழக்குன்னு ஆயிடுச்சுன்னா தெற்கு, மேற்கு, வடக்கு. 3 ஆச்சா? அதுக்கு முன்னாடி நெய் பாத்திரம் வச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு தெற்கு, மேற்கு, வடக்கு. 3 ஆச்சா? 3 3 6. சூரியன் தான் எப்பவும் கிழக்கு. அவர் உதிக்கிறதுனால தான் கிழக்கு பார்த்தே பண்ணிட்டு இருக்கோம். சூரியனை 1 சேர்த்துக்கிட்டா 7 ஆயிடுச்சு. இந்த 7 இடத்துல சமித்த சேர்க்கணும். பலாச தண்டத்திலேருந்து சமித்தெடுத்து சப்தாஸ்யாசன் பரிதயா. 7 பரிதிகள் அந்த இடத்துல சேர்க்கப்பட்டன. திரிசப்த சமித கிருதாக
அதுக்கப்புறம் சமித்துகள் எடுத்து 21 ஆகுதி கொடுக்கும். இங்கெல்லாம் நெஜ சமித்தே இல்லை, சொல்லிட்டு இருக்கிறதுலாம் சமித்துகளே இல்லை. அதில் 21 சமித்துகளை சேர்த்தார்கள்னால் 5 20 1 21. பஞ்சபூதங்கள் 5, பஞ்ச தன்மாத்திரங்கள் 5, பஞ்ச கர்மேந்திரியம் 5, பஞ்ச ஞானேந்திரியம் 5, மனசு 1 21. அதான் திருசப்த சமித கிருதா. 21 சமித்துகளையும் கொண்டு போய் சேர்த்தார்கள். இதெல்லாம் ஏன்? இதையே சமிதா சேர்க்கணும். கண்ணு காது மூக்கு நாக்கு சப்த ஸ்பரிச ரூப ரச இது எல்லாத்தையும் ஹோமகுண்டத்தில் சேர்க்க போறாருன்னு அர்த்தம். அப்படின்னு இதெல்லாம் இல்லாட்டா சிருஷ்டியே வராது. உன்னை சிருஷ்டிக்கணும்னாலே அந்த கண்ணு காது மூக்கு நாக்கு வேணுமே. அதனால தான் இது எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்கா. அப்போ அந்த 7 அக்னிக்கு இந்த 3 பக்கம், அந்த 3 பக்கம் சூரியன் திருத்தச சமிதகிருதாக தேவாய யஜ்யம் தன்மானாக அபத்துனன் புருஷம் பசும். அந்த நித்த சூரியர்கள்லாம் யஜ்யத்தை பண்ணுபவர்களாக தொடங்கி அந்த பசுவை பிரம்மாவை கொண்டு வந்து யூபஸ்தம்பத்தில் கட்டார்கள். தம் யஜ்யம் பர்ஷி புரோக்ஷன். அடுத்து பிரம்மாவை புரோக்ஷிக்கிறார். அதுக்கு சம்ஸ்காரம் பண்ணுமே. அதனால பிரம்மா மேற்கொண்டு படைக்கணும்னா அவருக்கா எல்லா ஞானமெல்லாம் கிடையாது. யுக கோட்டி சஹசிராணி விட்டு ஆராத்திய பத்மபூ புனः திரைலோக்கிய தாதிருத்தம் பிராப்தவானிதி சிசுருமன் புராணத்திலே சொல்றார். 100 யுக கோட்டி சஹசிராணி, 1 கோடி 1000 தடவை பிரம்மா யாகம் பண்ணி பிரம்மாங்கிற பட்டம் பெற்றிருக்கார். அவர் ஒரு ஜீவாத்மா, அவர் பரமாத்மா அல்ல. பிரம்மாவும் ஒரு பிரம்மம் ஒருத்தர் தான் பரமாத்மா. பிரம்மங்கிறது நபும்சகலிங்கம், பிரம்மாங்கிறது அப்படி இல்லை. பிரம்மம் நபும்சகலிங்கம். ஆனால் எது நபும்சகலிங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் உலகத்துக்கே தலைவர். அது ஆண்பாலையும் சொல்லலை, பெண்பாலையும் சொல்லலை. அப்போ பிரம்மா என்பவர் பிரம்மமாகிற நாராயணனுடைய நாபி கமலத்தில் தோன்றினவர். அவரை கொண்டு போய் ஹவிஸா வச்சுட்டார். தம் யஜ்யம் பர்ஷி புரோக்ஷன்னு புருஷம் ஜாதம் அக்ரதா. முன்னே பிறந்தவர், முதலில் பிறந்தவராய் இனி எல்லாரையும் பிறப்பிக்க போபவரான நான்முகனை படைத்தார். அடுத்த மந்திரம் சொல்றது தேன தேவா அயஜந்த சாத்யா ரிஷயச்சயே தஸ்மாத் யஜ்ஞாத் சர்வபுதா சம்பிரதம் ரிஷதாஜ்யம் பசூகுஸ்தாகுச்சக்கரே வாயவ்யான். மேற்கொண்டு படைப்பு தொடரப்போகுது. தேன தேவா அயஜந்த. யார் இந்த யாகத்தை நடத்துகிறார்? தேவர்களான நித்தியசூரிகள் நடத்துகிறார்கள். சாத்தியாக ரிஷயச்சயே. சாத்திய தேவர்கள்ங்கிறவள் ரிஷிகள் இன்னொரு வர்க்கம். சாத்திய தேவர்கள்னா நித்தியசூரிகள், ரிஷிகள்ங்கிறது முக்தாத்மாக்கள். நித்தியர்களும் முக்தர்களும் படைப்பு திறமை வாய்ந்தவர்கள். நமக்கே முக்தி அடைஞ்சு வைகுண்டத்துக்கு போயிட்டால் உலகத்தை படைக்கக்கூடிய சக்தி நமக்கும் உண்டுன்னு தான் உபனிஷத் சொல்லுது. தஸ்ய சங்கல்பாதேவ ஆஸ்ய விசரஹா சமுத்திட்டந்தின்னு வாக்கியம் இருக்குது. நாமெல்லாம் ஒரு நாள் முக்தி அடைகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அடைஞ்சப்புறம் போகணும்னா வரவுகாரெல்லாம் பார்ப்போமோ இல்லையோ தெரியாது, இதெல்லாம் இருப்பா தெரிஞ்சுக்கா. அங்கே போனால் வரவு மேலே தெரியுமா? வேறு வரவுன்னா எந்த பிறவியினுடைய வரவோ இது நாம ஏதோ கடைசி பிறவி நினைச்சுட்டோம்னா இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை பிறந்திருக்கோம். அதிலிருந்து நாத்தனார் ஓரகத்தி பெரியப்பா சித்தப்பா மாமா அத்தை எல்லாரும் தெரிஞ்சுட்டா இதை விட இங்கேயே இருந்துட்டு போயிடும். இதுக்கு இங்கே அங்கே போய் அந்த பாடு பண்ணணும். அதனால் அங்கே போனப்புறம் இதெல்லாம் நினைவுக்கே வரப்போறதில்லை, எதுவும் தெரிய போகிறதில்லை. அப்பேற்பட்ட ஜோதி உருவமாக அவரை சேவிச்சுருக்கிறச்சே எதுக்கு மற்றதெல்லாம் ஞாபகம் வரப்போம். இங்கிருந்து அங்கே போகிறோமே நமக்கு அந்த சக்தி வருங்கிறது. ஒரு வேளை என்னுடைய தாத்தா யாரோ ஒருத்தார், ஏதோ ஒரு பிறவில ஒரு தாத்தா, அவர் இன்னும் மோட்சத்துக்கு போகலேன்னு வச்சுக்கோ. நான் அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டேன்னு வச்சுக்கோ. நான் அவை ஒன்று போயிட்டேன். போனவருக்கு ஒரு விபரீத ஆசை, இந்த ஆசை வந்துட்டே இருக்க வேண்டாம். அந்த விபரீத ஆசை வந்து ஏதோ ஒரு பிறவியில் இருக்கிற தாத்தாவை பார்க்கணும்னு நினைத்தால் அவனுடைய சங்கல்ப சக்தியாலே விரஜை கரையில் அந்த தாத்தாவை சிருஷ்டித்து பார்க்க முடியுங்கிறது சாஸ்திரம். தத்ச பிதரஹா சமுத்திட்டந்தி சங்கல்பாதேவ. வேற ஒன்றும் அவன் முயற்சியை பண்ண வேண்டாம். அவனுடைய சங்கல்ப சக்தியாலேயே அவன் படைக்க முடியும். அப்ப நித்த சூரிகளும் முக்தாத்மாக்களும் படைப்பு திறன் வந்தவா. நம்மளும் அங்கே ஒரு நாள் போனாலும் நம்மளும் முக்தர்கள் தான். அப்போ முக்தர் அடைந்து நாம் படைக்கலாமா? சுவாமி இது நல்லா இருக்கு. அப்போ நாங்களாம் இனிமேல் படைப்போமா? பார்த்து பார்த்து நல்லவாளாக படைப்போம். ஆனால் அதே வேதவியாசர் சொன்னார் பண்ண மாட்டான்னு. பண்ணுற சக்தி உண்டுன்னு நான் சொன்னேனே தவிர பண்ணுவான்னு நான் சொல்லவே இல்லை. அவனுக்கு ஜெகத் வியாபார வர்ஜம்னு சூத்திரம். இதுக்கு ஒரு அதிகரணமே பிரம்மசூத்திரத்துக்கு உண்டு. ஜெகத் வியாபாரத்தில் ஈடுபட மாட்டான். அவனுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அந்த பிரம்மத்தையே அனுபவித்து கொண்டிருப்பவர் சதா பசந்தி சூரையான் அவனை அனுபவிப்பானே தவிர ஜெகத் வியாபாரத்துக்கு சக்தி உண்டுன்னு சொன்னேன். அதுக்குன்னு பண்ணுவான்னு நான் சொல்லலையே. இன்னென்ன காய்கறிகள்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு
ரொம்ப பெரியவாள்லாம் எழுதியிருக்கா. போதாயனர், கௌதமர், மனு அவர்களெல்லாம் இதெல்லாம் சாப்பிடாதே, இதெல்லாம் ஆகாது, இதெல்லாம் சத்த குணத்தோடதே இல்லை, ரஜோகுண தமோ குணத்தினோடது ஆகாரம்லாம் கூடாதுன்னு அவர் எழுதியிருக்கார். உடனே ஒரு பிள்ளை கேட்டான், சாப்பிட்டா தொண்டையில் இறங்காதான்னு. எதை சாப்பிட்டாலும் தான் இறங்கும். அதுவாக நான் சொன்னேன், இப்போ சாப்பிடக்கூடாதுங்கிறது விஷயமா இல்லை சாப்பிட்டா இறங்காதுன்னு விஷயமா? ஒருத்தர் கன்னத்தில் படார்னு அடைஞ்சேன், அறையக்கூடாதுங்கிறத இல்லை அறைய முடியாதுன்னா நான் அறையலாமே. இப்போ நீங்கள் எல்லோரும் உட்காந்துருக்கு, மணி ஆச்சு, 8:30 ஆச்சு, முடிக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கும், அதுக்குன்னு எழுந்து முடிச்சிடுன்னு சொல்லிவிடுவா? சொல்ல மாட்டேங்குது. சொல்ல முடியுமா முடியாதா? நிச்சயமாக முடியும். சொல்லிவிடா மாட்டிவிடும். அவை அடக்கம்னு ஒன்று இல்லையா? அது போல தான் எல்லாத்தையுமே முடியுமான்னு முடியும், பண்ணக்கூடாதுங்கிறது தான் விஷயம். அதை போல இந்த முக்தி அடைந்த விற்பாடு ஒரு நாளும் பண்ண மாட்டான். ஏன்னா இதில் அவனுக்கு புத்தியே போகாது, அவனுக்கு அந்த சக்தி இருக்குது. அதனால தான் நித்தியர்களும் முக்தர்களும் சேர்ந்து இனிமேல் பிரம்மாவுக்கு அந்த சக்தியெல்லாம் ஊட்டி படைக்க வைக்கிறார்கள். எத் புருஷேன ஹவிஷா கிரீஷ்ம சரத்தவிகி தேவா யஜ்ஞந்தன்மானாக அபத்ரன் புருஷம் பசும் தேன தேவா அயஜந்த. தேவர்களெல்லாம் யஜ்ஞம் பண்றார்கள். சாத்தியா ரிஷயச்சையே நித்தியர்களும் முக்தர்களும் செய்கிறார்கள். தஸ்மாத் யஜ்ஞாத் சர்வபுதக. இப்படி எல்லா ஆகுதிகளும் ஏற்றுக்கொண்டு யஜ்ஞம் நடக்கிறது. சம்ருதம் பிருஷதாஜ்யம், தயிர் நெய்யை சேர்த்த ஒன்று அதில் உருவாகுங்கிறார். தயிரும் குத்தலை நெய்யும் குத்தலை சமைத்து இல்லை, எதுவுமே இல்லை இந்த யாகத்தில், எல்லாம் கற்பனை யாகம். இங்கே ஏதோ ஒன்று தயிர் நெய் உருவாகுதுனால் சிருஷ்டிக்கு வேண்டிய வீரிய சக்தி உருவாகிறதுன்னு அர்த்தம். ஒரு சக்தி இருந்தால் தானே மேலே சிருஷ்டியே பண்ண முடியும். கண்ணன் கீதையில் சொல்லும்போது இந்த மூல பிரகிருதி இருக்கே, அதனிடத்தில் பீஜத்தை செலுத்தும் புருஷன் நான்கிற. மூல பிரகிருதி ஸ்திரீ, நான் தான் புருஷன், என்னுடைய பீஜம் அத்தை இதனிடத்துல செலுத்தி தான் மேலே உலகத்தையே சிருஷ்டி பண்ணுறேன். அப்போ பிரகிருதி பரமாத்மா, பிரகிருதியை கையில் வைத்து கொண்டு தான் இந்த ஜெகத்தெல்லாம் சிருஷ்டிச்சாகும். அதுக்கு வேண்டிய வீரிய சக்தி உருவாச்சுதுன்னு சொல்கிறார். பசுகுஸ்தாது சக்கரே வாயவ்யான். இனி மேற்கொண்டு எதை படுக்க ஆரம்பித்தார்? விலங்கினங்களை பிரம்மா படைத்தார். வாயவ்யான் பட்சிகளை எல்லாம் படைத்தார். வாயுவிலே ஆகாசத்தில் பறக்கிறதெல்லாம் பட்சி, கீழே நகர்ந்து போகிறதெல்லாம் விலங்கினங்கள். அதில் எப்படிப்பட்டதா இருந்தா ஆரண்யான் கிராமியாச்சையே, காட்டில் இருக்கிறதையும் படைத்தார், கிராமத்தில் நாட்டுக்குள்ள இருக்கிறதையும் படைத்தார். காட்டில் இருக்கிறது புலி, நாட்டில் இருக்கிறது நாய். அதுதான் கூடுமா கூடாதான்னு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டா சுவாமி. அதுதான் எங்களுக்கே புரியல. இப்போ உண்டா கிடையாதா? நாய் ரெண்டாம் வச்சுக்கணுமா வேண்டாமன்னால் அது என்னமோ அப்படி பண்ணிக்கிட்டோம். யாரையும் அந்த பிராணி யாரும் துன்புறுத்தலாம் கூடாது. அது என்ன நாய் மட்டும் எதையும் தான் கூடாது. அது என்னமோ நாய் எனக்கு பிடிக்குங்கிறதுக்காக கூடாதுன்பா, பூனை பிடிக்குங்கிறதுக்காக கூடாதுன்பா. அப்படின்னா என்ன உங்களுக்கு சைவ உணவு தான் கிடைக்கும், அசைவம் பிடிக்காதுன்னு சொல்லியிருந்தா அது கிடையாது. விடுவோம் ஓவோன்னு சத்தம் போட்டு நாயை காப்பாற்றணும் பூனையை காப்பாற்றணுங்கிற அளவுக்கு. அப்போ மொத்தமே இந்த அசைவ உணவே கூடாது, மாம்சமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டான்னா தனி மனித உரிமை இருக்கும். இப்படி பேசினா இப்படி, அப்படி பேசினா அப்படி. தங்களுக்கே காலை எங்கே வச்சுருக்கோங்கிறதே தெரியாது. அப்படி இப்போ வந்துட்டே இருந்தேன், வந்து இப்போ இறங்கி வந்தேன்னா வரச்ச விமான நிலையத்தில் ஒரு இடம் பார்த்தேன். இது புகைப்பிடிப்பவர்களுக்கான இடம்னு ரொம்ப அழகாக இருந்தது. அது நம்ம உட்காந்துருக்கிற இடத்தோட நல்லா இருந்தது. என்ன ஒரு 10 பேர் அங்கேயே நின்றுருக்கா, சூழ்ந்து அங்கேயே புகையாக நின்றுருக்கு. அப்படி எனக்கு புரியல. எல்லா பெட்டியிலையும் புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கு தீங்குன்னு வேற போட்டுவிட்டு புகைப்பிடிப்பவர்களுக்கு இடக்கம்னு அரசாங்கமே கட்டி வேற வச்சதுனால் இது என்ன ஒரு நிலைப்பாடா, 2 நிலைப்பாடா, என்ன நிலைப்பாடு? இப்படிதான் அப்படிதான் என்ன சொல்லுவா? இல்லை அந்த கட்டதுனால எல்லாரும் தீங்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லுவா. அப்போ அடுத்தது போதை வஸ்துக்கள் எல்லாம் சாப்பிடுவதற்கு இடம் ஏற்படுத்தி வைக்கலாம். அடுத்தது குடிப்பதற்கு இடம் ஏற்படுத்தி வைக்கலாம். அடுத்தது கன்னத்தில் பளபளா என்று அடிப்பதற்கு இடம் என்று ஒன்று ஏற்படுத்தி வைக்கலாம். தப்பு தானே. அந்த தப்புல வேற்ற இறக்கம் போட்டுக்க வேண்டியதான். இதெல்லாம் 10 தப்பு, இது 12 தப்பு, 15 தப்புன்னு போட்டுக்கோ. இதெல்லாம் போகாத ஒரு வழி. அதனால எல்லாமே ரெட்டை நிலப்பாடு. வேணும்னா இதுதான் ஒரு சட்டத்தை போடுவார்கள், இல்லைன்னா மாற்றிடுவார். இதெல்லாம் தர்மசாஸ்திர சட்டத்தில் இப்படிலாம் இல்லவே இல்லை. ரட்சிக்கணும்னா எல்லாத்தையும் தான் ரட்சித்தாக வேண்டும். அதில் மாடாக இருந்தானா ஆடாக இருந்தானா கோழியாக இருந்தானா. இது நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், இல்லையே இப்போ பசுவெல்லாம் கட்டி வச்சுருக்கு, பசுவதை தண்டது குறிச்ச நீங்கள் அது ஆகுதி கொடுத்தான்னு சொன்னீங்கன்னால் அதை பற்றியெல்லாம் நிறைய விசாரம் பண்ணி ஆகிவிட்டது. அதுக்கு பிட்ட பசு நியாயம்னு சொல்லுவார்கள். மாவால் செய்யப்பட்ட பசுவை கொடுப்பது தான் உயர்ந்தவர்களாலே ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதுதான் சாஸ்திரத்துக்கே அர்த்தம்னு உபரிச்சர வசுன்னு ஒரு ராஜா சொன்னான். அந்த ராஜா தப்பா தீர்ப்பு சொல்லிட்டான். அதனால மேலே போயிட்டு இருந்தவனுடைய தேர் கீழ்படுத்து. இதெல்லாம் இன்னைக்கு பல விஷயம் நமக்கே தெரியறதில்லை. அதான் தப்பு. நாம் ஒழுங்காக தெரிஞ்சுட்டோம்னா யாரும் வாயவே திறக்க மாட்டாங்க. நமக்கு தெரியாததுனால குழப்பி தான் பார்ப்போமே.
கலைஞன் இல்லை கலங்கத்துக்கு தயாராக இருந்தால் யாரும் தான் கலக்க மாட்டாங்க. அப்படிதான் ஆயிட்டு நம்ம ஒழுங்காக படிச்சுன்னு சரியா. அதனால அவர் படைக்க ஆரம்பித்தார். ஆரண்யான் கிராமியாச்சையே, காட்டு மிருகங்களை படைத்தார், நாட்டு மிருகங்களை படைத்தார். தஸ்மாது யஜ்ஞாது சர்வபூதா, அதிலிருந்து இனிமே ரிச்ச சாமானு ஜக்ஞரே, பிரம்மா படைக்க ஆரம்பிச்சு இனிமே தான் வேதமெல்லாம் பிறக்கிறது. அழிச்சுப்படுதுன்னு சொல்லலை, அது அனாதி. ஆனால் சப்தங்கள் மறைஞ்சது, பஞ்சாதி மறைஞ்சு போச்சுன்னு சொன்னேனே, அதை போல ஒவ்வொன்றா இப்போ படைக்கிறதுக்கு ஆரம்பிப்பார். பிரம்மா சுட்டிக்க ரிச்சா சாமானி ஜக்ஞரே, ரிக்வேதம் பிறந்தது, சாமவேதம் பிறந்தது. சந்தாகம்சி ஜக்ஞரே தஸ்மாது, காயத்ரி முதலான சந்தஸ்கள் எல்லாம் பிறந்தன. யஜுஸ்தஸ்மா ஜஜாயத, அதுக்கு மேலே யஜுர்வேதமும் பிறந்தது. தஸ்மாத் அஸ்வா அஜாயந்த, மேலே குதிரைகள் படைக்கப்பட்டன. ஏகேச்சோ பயாததா, என்னடா பிரிக்கிறவர்கள், ஏகேச்ச உபயாததா, ஒரு பக்கம் மட்டும் பல்லிருக்கக்கூடிய பிராணிகள் படைக்கப்பட்டன. ரெண்டு பக்கம் பல்லிருக்கக்கூடிய பிராணிகள் படைக்கப்பட்டனங்கிற. ஒரு பக்கம் பல் இருக்கிறதுங்கிறது மாடு, ரெண்டு பக்கம் பல் இருக்கிறதுங்கிறது கழுதை. கிட்டக்க போய் சாப்பிடுச்சே பார்த்தா தான் தெரியும். அப்படின்னா எப்படி ஆசை போடுறதுங்கிறது வித்தியாசம். கழுத ஆசை போடுறது வேறையா இருக்கும், ஏன்னா அதுக்கு ரெண்டு பக்கம் பல் இருக்கு. அதை தான் ரெண்டு பிரித்து சொல்லிட்டார். ஏகேச்சோபயாததா, ஏகேச்ச உபயாததா, ஒரு பக்கம் பல்லு ரெண்டு பக்கம் பல்லு. காவோக ஜக்ஞரே தஸ்மாது, அதற்கப்புறம் பசுக்கள் பிறந்தன. முன்னாடியே சொல்லிட்டீரே, ஒரு பக்க பல்லு சொல்லிட்டீரேனால் இல்லை பசு மாட்டை எல்லாத்தோடையும் சொல்ல முடியுமா? அந்த கோமாதாங்கிறது ரொம்ப வசதியாச்சே. பஞ்சதிரவியத்தை பால், தயிர், மோர், நெய் இது முதலானவர்கள் பகவத் ஆராதனத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள்களை கொடுக்கறதுனாலே ஒரு வரி தனி. அதுக்கு மட்டும் இந்த புருஷ சூத்திரத்தை தனியாக சொல்றார். காவோக ஜக்ஞரே தஸ்மாது, தஸ்மாத் ஜாதா அஜாவயா, அந்த பசுமாட்டினிடத்திலிருந்து ஆராதனத்துக்கு வேண்டிய பொருள்களெல்லாம் பிறந்தன. யத் புருஷம் யததுகு, அடுத்தது பிரம்மாவிடத்திலிருந்து கதிதாவிய கல்பயன்னு, மக்களை படைக்கணுமே, மனுஷர்கள்லாம் படைக்கணுமே, அவர் தன்னையே பிரித்து கொண்டாரா? நான் எத்தனை வகையாக படைத்தார்? மனிதர்களை எல்லாம் ஒரே வகையாக படைத்து விட்டாரா? இல்லை இல்லை. முகன் கிமஸ்ய பாபு, அவருடைய முகம் எப்படி இருந்தது, தோல் எப்படி இருந்தது, ஊரு தொடை எப்படி இருந்தது, பாதம் கால் எப்படி இருந்தது. முகன் கிமஸ்ய கௌபாகு காவூரு பாதா உச்சியதே, பிராமணோஸ்ய முகமாசீது, பிராமணன் அவருடைய முகமாக இருந்தான். இவ்வளவுதான் இருக்குங்க. பிராமணோஸ்ய முகம் ஆசீது, அவருடைய முகம் பிராமணன்கிறது. அடுத்தது பாஹு ராஜன்ய கிருதா, அவருடைய தோள்கள் ராஜன்யா க்ஷத்ரியன்னு சொல்றது. ஊரு ததஸ்யத் வைசியா, அவருடைய தொடை வைசியன்னு சொல்றது. இந்த மூணுத்திலையும் பார்த்தா முகம் பிராமணன், தோள்கள் க்ஷத்ரியன், தொடை வைசியன், இதான் இருக்கு. நாலாவதுல தான் நேர சொல்றதுனால நாலாவது சொல்றத முதல் மூணுத்துக்கு சேர்த்துக்கணும். இத்தனை நாளை சொன்னதுலே முகத்திலேருந்து பிராமணன் பிறப்பான் இல்லை, தோள்கள்லேருந்து க்ஷத்ரியன் பிறப்பான் இல்லை, தொடையிலேருந்து வைசியன் பிறப்பான் இல்லை. அந்த முகமே பிராமணன், தோடே க்ஷத்ரியன், தொடையே வைசியன், அவ்வளோதான் இருக்காரு. ஆனால் கடைசியில் சொல்லச்ச மட்டும் பத்யாகும் சூத்ரோ அஜாயத, எப்போ அஜாயதான்னு சொல்லிட்டோ பிறந்தார்னு அர்த்தம். அவருடைய திருவடிகளிலிருந்து நான்காவது வர்ணத்தவர் பிறந்தார் என்றாலே முதல் மூணுத்துக்கு சேர்த்துக்கணும். அவருடைய முகத்திலிருந்து பிராமணன் பிறந்தார். ஏனெனில் முகத்தால வேதம் சொல்லி சொல்லி பழக வேண்டியபடியால். அவர் தொழில் தான், அவர் செய்ய வேண்டியது சொல்லணும், அத்தியானம் பண்ணணும், பாராயணம் பண்ணணும், அத்தியாபனம் பண்ணணும். அதனால முகத்திலிருந்து தோல் வலிமையால தான் நாட்டை ரட்சித்தாக வேண்டும். அதனால அங்கிருந்து க்ஷத்ரியன் பிறந்தார். ஊரு தொடை வலிமை இருந்தால் தான் நன்னா உழவு தொழில் பண்ண முடியுமா, அமர்ந்து வியாபாரம் பார்க்க முடியும். வைசியனுக்கு இருக்கிறது மூணு: கிருஷி, கோரக்ஷிய, வாணிஜ்யம், வைசியங்கர்ம விபாகஷா. கிருஷி உழவு, கோரக்ஷணம் பசு சம்ரக்ஷணம், வாணிஜ்யம் வியாபாரம். இந்த மூணு வைசியம் பண்ண வேண்டியது தொடையினாலே. அதுக்கப்புறம் நிறைய உழைக்க வேண்டியது, காலால் உழைக்க வேண்டியிருக்கிறதுனால் சுகம்மா சோகமில்லாமல் பண்ணுகிறான் நாலாவது வர்ணத்தவர். அதனால ஊரு ததஸ்ய வைசியா பத்யாகும் சூத்ரோ அஜாயத சந்திரமா மனசோ ஜாதா. மேல சொல்றார், அந்த பிரம்மாவுடைய சந்திரனிடத்திலிருந்து மனசிலிருந்து சந்திரன் பிறந்தார். மனசுக்கும் சந்திரனுக்கு என்னன்னு தோணும். மனம்தான் குளிர்ச்சி, சந்திரன் தான் குளிர்ச்சி. மனம் குளிர்ந்து இருக்க வேண்டும். கை காலெலாம் நன்னா அலமேட்டதுக்காக நம்ம மனசெல்லாம் சாந்தம் அடைஞ்சிருக்கும். ஜில்லுன்னு ஜலத்தை தலையில் போட்டு ஒன்றும் கொஞ்சம் நயவனாக இருக்கும், ஜலதோஷம் படிக்கும். இதுக்கப்புறம்னா ஒன்றாகாது. மனசாந்திங்கிற குளிர்ச்சிங்கிறது வேற,
அதனால தான் மனத்திலிருந்து சந்திரன் பிறந்தார்னால் நாள் முழுக்க எத்தனை வெப்பம் இருந்தாலும் ராத்திரி சந்திரனை பார்த்த உடனே ஆச்சு பிரதமம் முடிஞ்சு வச்சு தித்தியை வந்துட்டே இருக்கு. நேற்று பௌர்ணமி சந்திரனை பார்த்தா வெப்பமெல்லாம் ஒன்றுமே இல்லை சொன்ன. அதான் நல்லா இருக்கும். சதி ஆஹ்லாதனேன்னு தாத்து. சந்திரங்கிற சப்தத்துக்கு சதி ஆஹ்லாதன, குளிர்ச்சி ஏற்படுத்துவது. அதே போல மனம் குளிர்ந்திருக்கணும் இல்லையோ. அதனால தான் பிரம்மாவனுடைய மனதிலிருந்தே சந்திரன் பிறந்தாங்கிறான். இன்னொன்று இருக்கு, கடல் அலைகளெல்லாம் எப்போ ஆர்ப்பரிக்கும்? அலைகளெல்லாம் சந்திரனை பார்த்து பௌர்ணமி அன்னைக்கு அதிகமாக ஆர்ப்பரிக்கும். அதே போல் பௌர்ணமி அன்னைக்கு நம்ம மனசே கொஞ்சம் அதிகம் ஆர்ப்பரிக்கும்னு சொல்ல மாட்டான். அது ஏதோ மன நோயாளிகளுக்கு மட்டும் நினச்சிக்க மாட்டான், யாருக்காக இருந்தாலும் அவ்வளவுதான். அதனால் நம்முடைய மனசு அதனை பௌர்ணமி அன்னைக்கு கொஞ்சம் ஆர்ப்பரிக்கிறது. என்னால் பௌர்ணமி, சந்திரகலை, கடல், ஆர்ப்பாட்டம், மனம், இது எல்லாமே சந்திரனோட தொடர்பு கொண்டது. அதனால தான் சந்திரமா மனசோ ஜாதா சக்ஷோ சூரியோ அஜாயத, அவருடைய கண்கள்லேருந்து சூரியன் பிறந்தார். சூரியன்னா வெளிச்சம், வெளிச்சம்னா ஞானம், கண்ணுன்னா ஞானம். பார்த்து பார்த்தே தெரிஞ்சுக்கிறோம் இல்லையோ. அதனால் கண்கள்னு சொன்னாலே ஞானம், சூரியன் சொன்னாலே வெளிச்சம். ஆகவே கண்கள்லிருந்து சூரியன் பிறந்தார். முகாதிந்திரச்ச அக்னிச்ச, அவருடைய வாயிலிருந்து இந்திரனும் அக்னியும் பிறந்தார்கள். முகாதிந்திரச்ச அக்னிச்ச பிராணாத் வாயுரஜாயத, அந்த பிரமனுடைய பிராணனிலிருந்து வாயுவே பிறந்தார். பிராண அபான வியான உதான சமானம் 5 பிராணங்களும் பிறந்தனர். நாபியா ஆசீத் அந்தரிக்ஷம், அவருடைய நாபியிலிருந்து அந்தரிக்ஷ லோகம் பிறந்தது. நாபியிலிருந்து ஆசீத் அந்தரிக்ஷம். சீஷ்ணோ தியௌ சமவர்த்தத, தலையிலிருந்து சொர்க்கம் பிறந்தது. தியௌ ஆகாச சொர்க்கம், அது தலையிலிருந்து பிறந்தது. பத்யாம் பூமி, அவருடைய திருவடிகளிலிருந்து பூமி உருவாச்சது. சக்ஷு ஸ்ரோத்ராது, அவருடைய காதுகளிலிருந்து திக்கு. அதனால தான் தேசேன்னு சொல்ல ஓன்னு ஒரு சத்தம் இருக்கும். காதுலேயே வேற எதுவும் கேட்கலன்னா ஓன்னு ஒரு சத்தம் இருப்பாரு. அந்த திசைக்கும் காதுக்கும் தான் தொடர்பு. பத்யாகும் பூமி, பத்யாம் பூமி திசஸ்ரோத்ராது ததா லோகாகும் அகல்பயன், இப்படி லோகங்களை எல்லாம் சிட்டித்தார். பிரம்மா படைத்தார். 7 14 லோகம். பிருத்திவி மேல மேல மேலே நம்ம இருக்கிறது பூகு. பூகு புவஹா சுவஹா மகா ஜனஹா தபஹா சத்தியம், அது வரைக்கும் படைச்சிட்டார். அத்தல சுத்தல வித்தல ரசாதல தலாதல பாத்தாளம், கீழே 7 படைத்தார். 7 14 லோகம் முன்னாடி படைத்து அதில் வாழ வேண்டியவர்கள்லாம் வச்சு எடுத்து இப்படி பெருமை படைத்தவரான பிரம்மாவையை படைத்தவரான திருமால், படைத்திருக்கக்கூடிய புருஷோத்தமன், அவர் வைபவத்தை தெரிஞ்சுட்டேன்னு வேதம் சொல்றது. வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணன் தமசஸ்து பாரே சர்வாணி ரூபாணி விசித்திய தீரா நாமானி கிருத்வா அபிவதனி யதாஸ்தே தாதா புரஸ்தாத்யம் உதா ஜஹார. வேத அகம் ஏதம் புருஷம் மகாந்தம் 5 சொல் நன்ன எழுதிங்க. வேத அகம் ஏதம் புருஷம் மகாந்தம். இந்த 5 எதை சொல்றதுனால், அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம். இந்த ஸ்லோகம் விஸ்வாமித்திரர் தசரதனை பார்த்து சொன்னது. ராமலக்ஷ்மணர்களை கூட்டிட்டு போகணும், யாக சம்ரட்சணம் பண்ணணுங்கிறதுக்காக விஸ்வாமித்திரர் வந்துட்டார். தசரதன் இடத்துல கேட்டுட்டார். அவரை பார்த்த ஆசையில நீ என்ன கேட்டாலும் தரையன்னு முதல் நிமிஷம் ஒத்துனுட்டான். இதை கேட்பாரு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறேன்னு உடனே ஒரே அதிர்ச்சி. என் உயிரை கேட்டால் கூட கொடுத்துருப்பேன், பிள்ளை 60,000 வருஷம் கழிச்சு பெற்றிருக்கேன், அவரை போய் கேட்குறீரேன்னு மாட்டேன்னா அவர் கோவம் கொடுத்து விஸ்வாமித்திரர் மித்யா பிரதிஜா காகுச சுகி பவச பாந்தவா, நீ பொய் சத்தியம் போட்டிருக்க, இப்படி நன்னா இருந்தா. இந்த நன்னா இருந்தா அர்த்தம் என்னென்ன எல்லாருக்கும் தெரியும். இது நன்னா இருந்தா நன்னா இல்லை, நன்னா இருந்து வச்சா. கிளம்பி போகிற சமயம் வசிட்டாச்சாரியர் தடுத்தார். வேண்டாம், தப்பு பண்ணாதே, அவர் பொம்பிள்ளையனுடைய நல்லதுக்காகத்தான் சொல்கிறார். அவருக்கு வேணும்னா எல்லா அசுரர்களையும் ராட்சசர்களையும் அவருக்கே அழிக்க தெரியும். ஆனால் அவர் சொன்னது சீதா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக, வாயத்திறந்து அவர் சொல்லலை. அப்போ வசிட்டர் சொல்லாட்டா கூட தவ புத்திர ஹிதார்த்தாய், உன் பிள்ளையனுடைய நல்லதுக்காகத்தான் விஸ்வாமித்திரர் கூப்பிடுறார், அனுப்பிச்சு வை. அந்த சமயம் தசரதனை கண்டிப்பாக உன் பிள்ளைய அனுப்பலாம், அவனுக்கு சக்தி உண்டு, பயப்படாதே அப்படிங்கிறதுக்காக விஸ்வாமித்திரர் இந்த வார்த்தை சொல்கிறார். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரம் 5 சொல். அங்க இருக்கிறது 5 சொல். வேத அகம் ஏதம் புருஷம் மகாந்தம். இங்க இருக்கிறது 5 சொல். இந்த புருஷோத்தத்துல எந்த 5 சொல்லோ அதை அப்படியே வால்மீகி பகவான் ராமாயணமா ஆகிட்டான். அதனால தான் வேத வேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசாதாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா. மித்தபடி ஸ்லோகத்தில் பூஜந்தம் ராமராமயத்தின்னு சொல்லிச்சு, அது சொல்லிட்டு இருக்கும். அந்த வேதமே தான் ராமாயணமாக பிறந்தது. அதுக்கு சாட்சி வேணுமான்னு அது வரைக்கும்
மூணுமே இருக்கு. அதாவது அவேத அகம் ஏதம் புருஷம் மகாந்தம். அதே போல அங்கவர் என்ன சொன்னார்? அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம். இங்கே சொல்லும்போது புருஷங்கிறதுக்கு தான் சத்யபராக்கிரமம்னு அவர் சொன்னார். ஏதங்கிறதுக்கு ராமன்னு சொன்னார். மகாந்தங்கிறத மகாந்தம்னு சொல்லிட்டார். வேத அகங்கிறத அகம் வேத்மின்னு. இங்கே வேத அகம் இருக்கு, அங்கே அகம் வேத்மின்னு இருக்கு. இந்த இடத்துல ஏதன்னு எளிமை சொல்லப்படுகிறது, ராமஹான் அங்கே சொல்லிட்டார். இங்கே சத்யபராக்கிரமம் தான் புருஷன். வேதாகமேதம் புருஷம்னு சொல்றது சத்யபராக்கிரமன்றதுனாலே மகாந்தன் மகாந்தன் பெருமை உடையவன். இப்படி நான் அவனை அறிகிறேன். வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம். வேதமே அறிந்தேன்னு சொன்னதுனாலே பிரம்மம் கிடையாது, விப்ரலம்பம் கிடையாது. துயக்கு மயக்குன்னு சொல்லுவார்கள். வேதமே நான் அறிந்தேன்னு சொன்னதுனால சந்தேகத்துக்கு இடமில்லை. ரெண்டு விதமா துயக்கு மயக்குன்னா இதுவோன்னு சந்தேகப்பட்டா ஐயம்னு பேர். தப்பானதை உன்னை முடிவு பண்ணிட்டேன் திரிபுன்னு பேர். ஐயம்னா இது தூணா இருக்குமா திருடனா இருக்குமா இப்படியே விசாரம் பண்ணிட்டேனே இது ஐயம். நேர தூணை பார்த்துட்டு திருடன்னு முடிவு பண்ணிட்டேன்னா திரிபு. இந்த ரெண்டு வேதத்துக்கு கிடையாதுங்கிற. நான் பிரம்மத்தை தெரிஞ்சுட்டேன்னு சொன்னால் ஐயத்துக்கும் வாய்ப்பு இருக்கலாம், திரிவுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் வேதம் தெரிஞ்சிட்டதுன்னு சொன்னதுனால வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது யார் வாக்குலையும் வந்ததில்லை, அழிஞ்சதும் கிடையாது. அபௌருஷேயம் அனாதி. பிரம விப்ரம் எதற்கும் வாய்ப்பே இல்லை. வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் அறிவது ந சக்ஷுஷா திருக்கியதே மனசாது விசுத்தேன. அந்த பிரம்மத்தை கண்ணாலோ காதாலோ தெரிந்து கொள்ள முடியாது. சுத்தமான தூய மனத்தால் தான் தெரிந்து கொள்ள முடியும். ஆதித்யவர்ணன் தமசஸ்து பாரே. அவர் எப்படி இருப்பார்? சூரிய மண்டல மத்தியவர்த்தி நாராயணா தேயசதா சவிதிர்மண்டல மத்தியவர்த்தி. சூரிய ஒளி 1,000,000 சூரியர்களை எரிச்சா கூட இவர் முன்னாடி இருட்டப்படும். ஆதித்ய வர்ணம். தமசஸ்து பாரே. அவர் இருக்கும் இடம் ஸ்ரீவைகுண்டம். தமசுன்னு சொல்லப்படுற மூல பிரகிருதியை தாண்டி இருக்கும். தமச பரமோதாதா சங்க சக்கர கதாதரா. மந்தோதரி ராவணன் மாண்ட விற்பாடு ராமனை பார்த்து இதை சொல்றார். வெக்தமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனா ஸ்ரீவத்சவக்ஷா அதையா சாஸ்வதா துருவா தமச பரமோதாதா சங்க சக்கர கதாதரா. தமச காட்டிலும் உயர்ந்தவனாய் சங்கு சக்கரம் பிடித்து கொண்டு இருக்கிறார். சர்வாணி ரூபாணி விசித்திய தீரா. எல்லாவற்றையும் படைக்க வேண்டும், மொத்தத்தையும் தாண்டுகிறார். தாண்டி நாமானி கிருத்வா எல்லாத்துக்கும் பேர் கொடுக்கிறார். அபிவதனி யதாஸ்தே. அந்த பேர் அவர் உச்சரித்தால் தான் அந்த பொருள் ஆகும். போர்வை பிரம்மம் சொல்லணும். இல்லைன்னால் நாளையில இந்த புஷ்பத்தை பார்த்து நான் போர்வேன்னு சொன்னாங்க. யார் சொன்னா? இந்த புஷ்பத்தை பூன்னு ஏன் சொல்லணும்? இந்த ஜமக்காலத்தை ஜமக்காலன்னு ஏன் சொல்லணும்? இந்த கண்ணாடியை கண்ணாடின்னு ஏன் சொல்லணும்? நாளையிலேருந்து நீங்களோ நானோ இதுக்கு ஜமக்காலம்னு பேர் வைக்கலாமா? அப்படி நான் பண்ண முடியாது சுவாமி. அப்புறம் உங்கள் பேர் மாற்றிடுவோம், எங்கள் பேரையும் மாற்றிடுவோம்னா இதெல்லாம் மாற்றவே முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு தான் பிரம்மம் படைத்து தான் பேர் வச்சிருந்துங்கிறார். இதெல்லாம் வைதிக சொற்கள் லௌகிக சொற்கள்னு ரெண்டு வகை. வேதத்திலேயே பயன்படுத்தப்பட்ட சப்தங்கள் இவை. வேதத்தில் இல்லாமல் நாற்காலி இருக்குமா? இருக்காது. அதுபோல் இதை நம்மளா பயன்படுத்துறது சில. இந்த சொற்களுக்கெல்லாம் இதுதான் பொருள்னு யாரோ ஒருத்தர் கூட்டு பண்ணி ஆகணும். இந்த சொல்லு இந்த பொருளை குறிக்கும் ஏற்படுத்தினதானே. அதனால பாணியை படிச்சிருக்கார், தொல்காப்பியை படிச்சிருக்கார், இதெல்லாம் படிச்சிருக்கோம்னா ஆதியில் ஒருத்தர் பண்ணி ஆகணும் இல்லையோ. அதைத்தான் நாமானி கிருத்வா பெயரை ஏற்படுத்தி அபிவதனியதாஸ்தே அதை விடாமல் உச்சரித்து கொண்டே இருக்கிறார். இல்லை இதெல்லாம் அவர் பண்ணாமல் போயிருந்தார்னால் செரகொடிந்த பறவையை போல கடந்திருக்கும். அவ்வளவுதான். எல்லாவற்றையும் படைத்தார். படைத்ததற்குள்ளே தான் புகுந்து விட்டார். ஆழ்வார் பாசுரத்தில் என்னேனும் கட்கண்ணால் காணாத அவ்வுருவை கண்கண்ணாலே, இது கட்கண்ணு பேர், இதுக்கு உட்கண்ணு பேர். உட்கண்ணா ஞானக்கண். கட்கண்ணாலே காண முடியாது, ஞானக்கண்ணால தான் பார்க்க முடியுங்கிறார். அங்கே அந்த பெருமானை நெஞ்சென்னும் உட்கண்ணால் காணும் உணர்ந்து நாமானி கிருத்வா அபிவதனியதாஸ்தே. மேலும் தாதா புரஸ்தாத்யமுதா ஜஹார. அந்த தாத்தாவான பிரம்மா அவரை குறித்து தியானம் பண்ண ஆரம்பிச்சார். எம் உதாஜஹார. யாரை குறித்து தியானித்தாரோ சக்கரஹ பிரவித்வான் பிரதிசதஸ்ரஹ. இதுக்கு மேல சக்கரன் இந்திரன் முதலான தேவதைகள்லாம் தியானித்தார், ஆராதித்தார்கள். சதஸ்ரஹ 4 திக்கு 4 விதிக்கு. வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு. வடகிழக்கு தென்மேற்கு தென்கிழக்கு வடமேற்கு. மொத்தம் 8
அந்த 8 திக்பாலகர்களும் தியானித்தார்கள்னு சொல்றது. தமேவம் வித்வான் அமிர்த இகபவதி, இந்த பிரம்மத்தை குறித்து யார் அறிந்து கொள்ளுகிறானோ, தமேவம் வித்வான், இந்த பிரம்மத்தின் அருமை பெருமை, இவரே ஜெகத்காரணம், இவர்தான் சர்வ வியாபகன், சர்வாந்தராத்மா, புக்தி முக்தி பிரதன், இதெல்லாம் யார் தெரிந்து கொள்ளுகிறானோ ஞானமுடையவர். தமேவம் வித்வான் அமிர்த இகபவதி, இந்த பிறவியின் கடைசியிலேயே முக்தி பெற்று விடுகிறான். அப்போ பிரம்மத்தினுடைய இந்த பெருமையை சொல்லி, அந்த பெருமை யார் அறிந்து கொள்ளுகிறானோ அவன் திரும்ப பிறப்பதே இல்லை. நான் அன்ன பந்தாக அயனாய வித்தியதே, அயனம் அதான் வைகுண்டம். நான் அன்ன பந்தாக, பந்தாகனா பாதை, இந்த ஒன்றை தவிர, பிரம்ம ஞானத்தை தவிர, ஞானம் கனிந்த நலமான பக்தி தவிர, அதாவது உபாசனம், ஞானம் உபாசனம், இந்த 2 தவிர அவனை அடைவதற்கு வழி இல்லை. ஞானத்தின் முற்றிய நிலை தான் உபாசனம். தொடர்ந்து ஞானமே அன்பு கலந்துடுத்துனா உபாசனமாக போகிறது. தைலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான ரூபம், அப்படிப்பட்டது தவிர வேற பாதையே கிடையாதுங்க. சரி, யஜ்ஞம் பண்ணி போயிடலாமா, தானம் பண்ணி போகலாமா, பட்னி கிடந்து போகலாமா? ஒன்றும் முடியாது. நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா ந மேதையான பகுனா ஸ்ருதேன எமே வேஷ விருணுத்தே தேன லப்யா கசேஷ ஆத்மா விருணுத்தே தனும் ஸ்வாம். நீ என்ன முயற்சி எடுத்தால் அவனை தெரிந்து கொள்ள முடியாது. அவரா கருணையோட தன்னை காட்டினால் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும். அதுதான் பக்தானாம் தாம் பிரகாசசேன்னு சொல்வார்கள். நதே ரூபம் நச்சாகாரா நாயுதானி நச்சாஸ்பதம், பக்தானாம் தாம் பிரகாசசே. அவனுக்கு ரூபம் எல்லாம் அவர்தே இல்லை, எல்லாம் பக்தர்களுக்காக காட்டுகிறார். நான் அன்ன பந்தாக அயனாய வித்தியதே. சன்னியாசி சுவாமிகளாரான்னு வருவார், பூர்ண கும்பம் கொடுப்போம். ந கர்மணா ந பிரஜயா தனேன தியாகேனைகே அமிர்தத்வமானசு பரேணநாதம் நிகிதம் குஹாயாம் விப்ராஜதேத ததையோ விசந்தி வேதாந்த விஜான சுனிஷ்டிதார்த்தாக சன்னியாச யோகா ஜதய சுத்த சத்வாக. இந்த பஞ்சாய சொல்லி கொடுக்குறாள். அதில் என்ன சொல்றது? நகர்மனா நான் சொன்னால் சன்னியாசி வந்திருக்கார், இது வரைக்கும் மட்டும் தெரிஞ்சுக்கிடுவோம், போறாது. கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமே. நான் கர்மனா, உன் கர்மயோகத்தால் நீ மோட்சம் போக முடியாது. நான் பிரஜையா ந தனேன, சொத்து யாகம் பிரஜை எதுனாலையும் போக முடியாது. ந கர்மனா ந பிரஜையா தனேன தியாகே நைகே, இது இத்தனையும் விட்டு அவர் திருவடிகளேன்னு பற்றுவது ஒன்றுதான் போவதற்கு வழி. அதனால நான் அன்ன பந்தாக அயனாய வித்தியதே என்று தமேவம் வித்வான் அமிர்த இகபவதி நான்ய பந்தாக அயனாய வித்தியதே. பூர்வ அனுவாகத்தினுடைய கடைசி பஞ்சாதி யஜ்ஞேன யஜ்ஞமயஜந்த தேவாக, இந்த யஜ்ஞத்தாலே தேவர்களான நித்திய சூரிகள் யாகம் பண்ணார்கள். தானி தர்மாணி பிரதமான்யாசன், அந்த யஜ்ஞமே பிரதமமான தர்மமாயிற்று. தேகநாகம் மகிமான சச்சந்தே, நாகம் இந்த உண்மை ஞானத்தை யார் பெறுகிறானோ அவன் சீவை குண்டத்தை அடைந்து விடுகிறான். நாகபிருஷ்டம் எத்திர பூர்வே சாத்தியா சந்தி தேவாக, எங்கு பூர்வே தேவர்கள் சாத்திய தேவர்களான நித்திய சூரிகள் வாழ்கிறார்களோ அவ்விடத்தை இவன் அடைந்து விடுகிறான். இத்தோட அவர் ஆறுன்னு சொல்லித்து, அவர் எப்படி படைத்தார்னு சொல்லித்து, அதை அறிந்தவனுக்கு எப்படி முக்தி பெறுகிறான்ங்கிறது சொல்லித்து, இதை தவிர வேற பாதை கிடையாது என்று முடித்தது. இனி உத்தர அனுவாகம் சொல்றது அத்திய சம்பூத பிருத்திவேரசாச்ச, அத்தியா சம்பூதம் சம்பூதா பிருத்திவேரசாச்ச. முதல்ல பெருமாள் தண்ணீரை படைத்தார். அப்பையேவ சசர்ஜாதவுன்னு சொல்லுவார்கள். தான் ஒரு பெருநீர் தன்னுள் படைத்து தன்னுடைய தோற்றினார். அப்பையேவ தண்ணீரைத்தான் முதலில் படைத்தார். படைச்சாச்சு, அதிலேயே படுத்துட்டாராம். தான் படைத்த இடம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் பெரிய நீர் படைத்து அங்கு உறைந்து அது கடைத்து உடைத்து உடைத்துன்னு சொல்லுவார்கள். இவ்வளோ ஜலத்தையும் படைச்சிட்டு அதை என்னென்னலாம் பண்ணுறாரு. வேணும்னா பார்க்கடலை கிடையாது, வேணும்னா ராமேஸ்வரத்துக்கு பக்கத்தில் போய் கடலில் அடைச்சுடுறாரு. சேது சமுத்திரம் கட்டினாரு, இப்போ சேது கட்டினாரு இல்லையா. பெரிய நீர் படைத்து அது கடைத்து அடைத்து உடைத்து, படைத்தது தெரியும், அடைச்சது தெரியும், உடைச்சது தான் தனுஷ்கோடி. தன்னுடைய வில்லினுடைய ஒரு முனையால் போட்டு உடைச்சிட்டு இனிமேல் இது போக்குவரத்துக்கு பயன்படக்கூடாதுன்னு மூடிட்டார் பெருமாள். அதனால தான் அந்த பக்கமே போக்குவரத்து பயன்படுத்தணும் முயற்சி பண்ணி எல்லாம் நின்றுபடுத்தப்படுங்க. ஏன்னா அவர் அன்னைக்கே தன்னுடைய வில்நுனியால் உடைச்சதே அதுக்காகத்தான். என்ன தனுஷ்கோடியினுடைய சரித்திரம். அப்படி அத்திய சம்பூதா பிருத்திவி ரசாச்ச, முதல்ல தண்ணீரை படைத்தார். அது இந்த பிருத்திவி பூமியினுடைய ரசத்தாலே வளர்ந்தது. விஸ்வகர்மண சமவர்த்ததாதி, அந்த பரமபுருஷனத்திலிருந்து எல்லாம் உருவாச்சுது. தஸ்ய தொட்டா விதத ரூபமேதி, அவர் தான் எல்லாத்தையும் தரிக்கிறார். தஸ்ய தொட்டா விததது தரித்து ரூபமேதி மொத்தத்தையும் வியாபிக்கிறார்.
தான் படைத்த எல்லாவற்றையும் தரிப்பார், தான் படைத்த எல்லாவற்றையும் விட்டு பிரியாமல் வியாபித்திருப்பார். தத் புருஷஸ்ய விஸ்வமாஜானமக்ரே. ஆகவே அவனுக்கே அவனால் படைக்கப்பட்ட அத்தனை வஸ்துக்களும் சேஷங்கிறார். இதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும். சேஷத்துவம் என்றால் பெருமானுக்கு தான் மொத்தம் அடிமைப்பட்டிருக்கு. நான் தான் மொத்தத்தையுமே படைச்சிருக்கேன், எல்லாத்தையும் தாங்குகிறேன், எல்லாத்தையும் வியாபித்திருக்கிறேன்னா வேற நான் யாருக்கு அடிமைப்படணும்? உள்ளும் புறமும் நிறைந்திருக்கிறபடியாலேயும் என்னை தாங்குகிறபடியாலேயும் என்னை படைத்திருக்கிறபடியாலேயும் அவர் தான் எனக்கு சேஷி, நான் அவருக்கு சேஷம். அந்த பெருமான் சேஷியாகவும் நான் அவருக்கு சேஷமாகவும் இருக்கேன். இதனால தான் ஆழ்வார் திருமாலே நானும் உனக்கு பழவடியேன்னு சாதித்தார். திருப்பலாண்டு கோச்சரத்தில் திருமாலே அடியந்தை அவருக்கு ரொம்ப நாளாக அடிமை. ஏன் அடிமைனால் அவன் நான் எதுக்கு அவருக்கு அடிமையாக இருக்கணும்னால் படைப்பவர், எல்லாவற்றிலும் வியாபிப்பவர், அனைத்தையும் தாங்குபவர். இந்த 3 ஒத்தராக இருக்கிறச்ச விட்டு விலகிறதுக்கு எனக்கு வாய்ப்பே இல்லை. அதைத்தான் தத் புருஷஸ்ய விஸ்வமாஜானமக்ரே வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசப் பரஸ்தாது தமேவம் வித்வான் அமதேக பவதி நானிய பந்தா பயனாய வித்தியதே. மோட்சம் போகிறதுக்கு வழியை மீண்டும் ஒரு முறை சொல்லித்து பிரஜாபதிச்சரதி கர்ப்பே அந்தா. இந்த ஒவ்வொருத்துக்குள்ளும் படைத்தவர் உள்ளே உரைகிறார்கள். எந்த பொருளை உற்பத்தி பண்ணாலும் உற்பத்தியாளர்கள் அந்த பொருளோடு உங்கள் வீட்டுக்கு நானும் வருவேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் வந்தால் நாங்கள் வச்சுருக்கிற பொருளுக்கு எங்களை தவிர வீட்டில் எல்லாரும் இருப்பா. அத்தனை வாங்கி வச்சுருக்கோமே. பண்ணுறவர்கள் துவைக்கிறதுக்கு ஒரு யந்திரம், பெருக்கிறதுக்கு ஒரு யந்திரம், தளிகை பண்ணுறதுக்கு ஒரு யந்திரம், குடுன்னு வச்சுக்கிறதுக்கு ஒரு யந்திரம், எவ்வளோ இருக்குது. அது எந்த காதில் போட்டு கேட்கறதுக்கு ஒரு யந்திரம், பேசுறதுக்கு ஒரு யந்திரம். இது யாரால் உற்பத்தி பண்ணாலும் அந்த சுவாமிகள்லாம் நம்ம வீட்டுக்கே கொடுத்துன்னு வந்துட்டாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆனால் பகவான் இந்த மாதிரி விட்டுவிட மாட்டாருங்கிறார். இவெல்லாம் கொடுத்துட்டு போயிடுவா. அதுவும் முதல் வருஷம் மட்டும் உங்களுக்கு எல்லாம் பண்ணி தரணுவா. அப்போ அடுத்த வருஷம் வீணா போச்சுன்னா அது உங்கள் பாடம், அதுக்கப்புறம் வரமாட்டான். ஆனால் பகவான் அப்படி இல்லை, எல்லாத்துக்குள்ளும் கூடவே உரைகிறார்கள். எத்த படைத்திருந்தாலும் உள்ள இருக்காரோ இல்லையோ. தஸ்ஸ தீரா பரிஜா பிரஜாபதி சரதி கர்ப்பே அந்த நமக்கு உள்ளே வியாபிக்கிறார். அஜாயமானோ பகுதா விஜாயத்தே. ஆனால் உள்ள வியாபிச்சிருந்தா நம்மால் கண்ணால் பார்க்க முடியாது. நாம் கண் கொண்டு பார்க்கும்படிக்கு அவதரிக்கிறார்கள். அஜாயமானால் பிறப்பே இல்லாதவர். பகுதா விஜாயத்தே பல பிறவிகள் எடுக்கிறார். பிறப்பே இல்லாதவர் பிறக்கிறார்கள். அப்போ ரெண்டும் ஒன்று தானே உண்மையாக இருக்கணும். ஒன்று பிறந்துட்டா பிறப்பிலிங்கிற பேர் படும். இல்லை அவர் பிறப்பிலியாக இருக்கணும்னா பிறக்கப்படாது. ஆனால் ரெண்டுமே சொல்றாரு. இதுவாவது அஜாயமானஹா பகுதா விஜாயத்தேன்னு இருக்குது. ஆழ்வார் தமிழில் சொல்லச்சே பிறப்பில் பல்பிறவை பெருமாங்கிறார். பிறப்பே இல்லாதவர் பல பிறவைகள் எடுக்கிறார்னா எப்படி பொருந்தும்? ரெண்டு சமன்வயமாகணும் இல்லையோ. பிறப்பில் கர்மாதீதமான பிறப்பு இல்லாதவர் பல்பிறவி பெருமான் ஆசைப்பட்டு கருணையாலே பல பிறவிகள் எடுக்கும். அவர் ஒரு வார்த்தை சேர்க்கணும். அவருக்கு பிறப்பு கிடையாதுன்னா நம்ம எல்லாரும் பிறக்கிறது கர்மத்தினாலே. அவர் கர்மத்தினால் பிறப்பவர் அல்ல. அதனால பிறப்பில்லாதவர் உண்டார். அதுக்கு பிறக்கிறதே இல்லையா? மீனோடு ஆமை கேழல் அரி குரலா எவ்வளோ உதாரணம். அவரே பகுதியுமே வெதீதானி ஜென்மானிங்கிற அஜாயமான பகுதா விஜாயத்தைங்கிறது இத்தனை பிறவைகள் எடுப்பாரான்னா கருணையால் எடுப்பார், ரட்சணத்துக்கு எடுப்பார், இரக்கத்தாலே ஆசைப்பட்டு எடுப்பார், இச்சையாலே அவர் ஆசைப்பட்டு எடுக்கிறார். நாமெல்லாம் கழுத்தில் வைத்து கள்ளப்பட்டு பிறக்கிறோம். நம்ம ஒன்றும் ஆசைப்பட்டுலாம் வந்து பிறகலை. இதெல்லாம் இந்த மாதிரி இன்னீர் இப்போ பிறவி எடுத்திருக்கிறேன், இதுவாகவே இன்னொரு தடவை பிறக்கிறது ஆசையான்னு கொஞ்சம் உங்களை நீங்களே கேட்பாருங்க. அதுக்கு எதாவது ஆமாம்னு பதில் வந்தால் அப்புறம் பேசுவோம். அநேகமாக ஒருத்தர் கூட சொல்ல மாட்டார். இது நான் சொல்லாது மட்டும் இல்லை, எங்கள் அப்பா அம்மாவை பார்த்து இவனையே அடுத்த தரம் பெறதுக்கு தயாரான்னு கேட்டுப்பாருங்க. நிச்சயமாக வேண்டாம்டுவார். என்னை பார்த்து நம்மளில் பார்த்து இந்த அப்பா அம்மாவே உனக்கு அடுத்த பிறகு சரியானால் இன்னொரு தரமாக வாண்டவே வேண்டாம்டுவோம். இதுதான் நம்ம நிலைமை. அதனால் இது இச்சையாரெல்லாம் நம்ம பிறக்கலை. அவர் இச்சாதீனமாக பிறக்கிறார், நாம் கர்மாதீனமாக பிறக்கிறோம். அதனால் ரெண்டு பேர் பிறப்பில் பல்பிறவி பெருமான். அஜாயமான பௌதா விஜாயத்தை கர்மத்தால் பிறவி இல்லாதவர் கருணையாலே இச்சையாலே பிறக்கிறார். தஸ்ஸ தீராக பரிஜானந்தி யோனின். புத்திமான்களாக இருக்கிறவா கலக்கமில்லாமல் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறான். கலக்கமில்லாமல்னா பொருள் பிறப்பே இல்லாதவர் பிறக்கிறார். நான் சொல்லச்சே நம்ம புத்தி ஒழுங்காக வேலை செய்யலன்னு வச்சுக்கோங்க. சாமி வர முரண்பாடாக சொல்லிட்டு இருக்காரு. எப்போ பிறக்கலேன்னு சொல்லி பிறக்கிறான்னு சொல்கிறாரோ இப்படி ஒன்று நான் கேள்வியே பண்ணதில்லை, அதனால் கடவுள் இல்லைன்னு சொல்லலாமே. வாதம் தானே. அதுவும் தீபாவளி வந்தால் வச்சுக்கோடுது.
காத்தாலேன்னு சாயங்காலம் வரைக்கும் பட்டிமன்றம் வழக்காடு மன்றமாக வச்சு அவர் பிறக்கிறாரா பிறக்கவில்லையா இது பேசுறதுக்கு ஒரு 10 பேர், அது பேசுறதுக்கு ஒரு 10 பேர், 2 பேரும் பாட்டு இப்படி இருக்கே ஸ்லோகம் இப்படி இருக்கேன்னா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. தொலைக்காட்சியில் கூட்டா பேசுறதுக்காக வந்தோம், தெரியாத அனுபவம் அப்படி எல்லாம் பேசிக்க முடியுமா? அதனாலே அந்த சந்தேகத்துக்கு இடமில்லாவோ பிறக்கிறார்னு சொன்னால் கர்மாதீனமாகவா கிருபாதீனமாகவா? அவர் பிறப்பதில்லை, கர்மாதீனமா பிறப்பதில்லை. அவர் பிறக்கிறார், கிருபையினாலே பிறக்கிறார். ஆமாம்னு புரிஞ்சுட்டா தெளிந்தவன் அர்த்தம். அந்த தெளிவைத்தான் தீராகங்கிறார். சண்டை போடுற தீரனை பற்றி இங்கே சொல்லல, புத்தியில தீரனா இருக்கிறவனை பற்றி சொல்றார். ரொம்ப தெளிந்த ஞானம் உடையவர். தஸ்ஸ தீராக பரிஜானந்தி யோனின். இவருடைய காரணம், எப்படி பிறக்கிறார், ஏன் பிறக்கிறார், என்ன திருமேனியோட பிறக்கிறார் எல்லாம் தெரிந்து கொண்டு விடுகிறான். அப்படி ஆசைப்பட்டவன், தெரிந்து கொண்டவன். மரீச்சீனாம் பதமிச்சந்தி வேதசா. மரீச்சிக்கள் ஆசைக்கூடிய பதங்கிறது தான் ஸ்ரீவைகுண்டம். அவர்கள்லாம் அங்கே போகணும்னு விரும்புவார்களே, அந்த பதத்தை இவனும் ஆசைப்படுகிறான். வானவர் நாடு, வானவர் போகம். ஆழ்வார் பாசுரத்தில் வானவர் நாடுன்னே கொண்டாடினார். யோ தேவேபிய ஆதபதி. இந்த எம்பெருமான் நித்த சூரிகளுக்காக பிரகாசிக்கிறார். ஆதபதி நன்கு பிரகாசிக்கிறார்னா சேவை சாதிக்கிறார். யோ தேவானாம் புரோஹிதா. புரோஹிதன்னா நமக்கு முன்னாடி இருந்து ஹிதம் அழிட்டே இருக்கிறவர். இங்கே எல்லார் வீட்டுக்கும் புரோஹிதர் இருக்காரு இல்லையா? புரோஹிதர்னா யாரு? முன்னால் அமர்ந்து கொண்டு ஹிதத்தை சொல்லிக் கொண்டே இருப்பார் புரோஹிதர். அதனால தான் அவர் புரோஹிதர். அவர் நமக்கு நல்லது தான் செய்யணும். அதை போல நித்திய சூரிகளுக்கெல்லாம் புரோஹிதர், எப்போது நல்லதே பண்ணக்கூடியவர். யோ தேவானாம் புரோஹிதா பூர்வோ யோ தேவேபியோ ஜாதா. இந்த எல்லாருக்கும் முதலில் பிறந்தவர். ஆழ்வார் பாசுரத்தில் வானவர் ஆதி என்கோ, வானவர் தெய்வம் என்கோ, வானவர் போகம் என்கோ, வானவர் முற்றும் என்கோ. அவர் தான் வானவர்களுக்கு ஆதி, வானவர்களுக்கு தெய்வம், வானவர்களுக்கு போகம், வானவர்களுக்கு முற்றும். அவளுக்கு தான் இருக்கிறார். நம்மளை வானவர்கள் ஆக வேண்டான்னு யாரும் தடுத்தார்? அது ஒருத்தர் சொல்லவே இல்லையே. நாம் என்ன கேள்வி கேட்டணும்? இதுதான் கலக்கமா கலக்கம் இல்லையான்னு அர்த்தம். அவர் வானவர்களுக்கு ஆதியா இருக்காருனால் எனக்கே இல்லை என்ன கேட்பீர்களா? அடியேன் எப்போ வானவர் ஆகலான்னு கேட்பீடா? எனக்கே இல்லைன்னு கேட்டு கேட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். எப்போ ஆகலாம்னா உடனே ஆக்கிடுவோம். இதுதான் கலக்கத்தோட பேசுகிறோமா கலக்கமில்லாத பேசுகிறோமா? நீங்கள் நிரூபிங்கோ கடவுளை, அப்புறம் நம்புறேன். நீ நம்பு நிரூபிக்கிறோம். கொஞ்சம் வித்தியாசம். அறிவியலிலே நிரூபிச்சா நம்புவா, ஆன்மீகத்தில் நம்பினா தானே. இன்னொருத்த நிரூபிக்க வேண்டாம். நீங்கள் நம்பினா உள்ள இருக்கிறவர் தானே நிரூபித்து விட போகிறார். அதனால நம்பிக்கையின் அடிப்படையில் வளர்ந்தால் உள்ளுவார் விழித்தெல்லாம் உடனிருந்தருதின்னு உள்ள இருக்கிற பெருமான் உளங்கண்டாய் நன்னெஞ்சே உத்தமனென்னும் உளங்கண்டாய் உள்ளுவார் உள்ளத்து உளங்கண்டாய்னு பேசும். யார் நம்ம உள்ளத்தவர் இருக்கார் நினைத்து சிந்திக்கிறானோ அப்பதான் அவர் வெளிப்படையா பிரகாசிக்கலாம். இல்லைன்னா அப்படியே பேசாமல் இருக்கும். ஆமா உள்ள இருக்கார்னு தியானிக்க ஆரம்பித்தா பிரகாசிப்பார். நான் என்னும் யோ தேவேபிய ஆதபதி யோ தேவானாம் புரோஹிதா பூர்வோ யோ தேவேபியோ ஜாதா நமோ ருச்சாய பிராமயே. அப்படிப்பட்ட பிரகாசிப்பவர் பிரம்மஸ்வரூபமாகவே இருக்கிறார். ருச்சம் பிராமம் ஜனயந்தா. இந்த தேவர்களெல்லாம் அவனுக்கு பிரீத்தியை உற்பத்தி பண்ண, அதை ஏற்படுத்துறதுக்காகவே கைகரியம் பண்றார்கள். தேவா அக்ரே தத் அப்ருவன். நித்திய சூரியர்களெல்லாம் அக்ரே அந்த பெருமாளுக்கு முன்னாடி போய் நின்று கொண்டு அப்ருவன் இதை சொன்னார்கள். நமஹான்னு சொன்னார்கள். நமஹா நாங்கள் எனக்குரியவர்கள் அல்லோம். படைத்து காத்து தாங்கி வியாபித்து இத்தனையும் இருக்கும் உனக்குரியவன் யான், எனக்குரியவன் அல்லேன். நமமானா நான் எனக்குரியவன் அல்லேன், புருஷோத்தமனான உனக்குரியவன் என்று கூறினார்கள். எஸ்வைவம் பிராமணோ வித்யாது. யாதொருத்தன் இப்படி அறிந்து கொண்டானோ தச தேவா அசங்கசே. மனிதனா இருக்கிற ஒருத்தனே இப்படிப்பட்ட புருஷன் அவனை பற்றி தெரிஞ்சுவிட்டால் பிரம்மாதி தேவர்கள் கூட இந்த மனுஷனுக்கு வசப்பட்டிருப்பாங்க. நாம தேவர்களுக்கு வசப்பட வேண்டாமா? புருஷோத்தமனை பற்றின இந்த ஞானம் உண்மையா யாருக்கு ஏற்படுகிறதோ அவனுக்கு தேவதைகள் கூட வசப்பட்டிருப்பார்கள். தசதேவா அசங்கசே. இனி இப்படிப்பட்டவர் எல்லா பெருமையும் சொல்லுது. ஜெகத்காரணம்னு சொல்லித்து, சர்வ வியாபகம்னு சொல்லித்து, சர்வாந்தராத்மா சொல்லித்து, ஒரு அடையாளம் பாக்கி சூரிய மண்டல மத்தியவர்த்தி கூட சொல்லிவிட்டது. அவன் ஸ்ரீயப்பதின்னு சொல்லி முடிக்கணும் இல்லையா? அவர் லக்ஷ்மிபதி, லக்ஷ்மிநாதன்றதான் இன்றியமையாத அடையாளம். அதை ஸ்வரூப நிரூபக தர்மம்னு சொல்வார்கள். கிரீஷ்சதே லக்ஷ்மிஷ்ச பத்னியௌ. ஹ்ரீஹி பூமாதேவி, வெட்டமே கலந்த பூமாதேவி. தே லக்ஷ்மிஷ்ச லக்ஷ்மி தேவி ஸ்ரீதேவி. பூமாதேவியும் ஸ்ரீதேவியும்
இருபுறமும் இருக்கும், உனக்கு இருபுறமும் இருக்கும் பத்னிமார்கள். கிரீஷ்சதே லக்ஷ்மிஷ்ச பத்னியோ ரெட்டை. இவா 2 பேரும் உனக்கு 2 பத்னிமார்கள். இந்த ஸ்ரீதேவி நாச்சியார் கருணையை உருவார்ப்பார், பூதேவி நாச்சியார் பொறுமையை உருவார்ப்பார். ஒரு சின்ன எழுத்து தான் பாக்கி. இது கருணை, அது பொறுமை. என்ன பண்ணாலும் எத்தனை பண்ணாலும் பூமாதேவி பொறுத்து போடுகிறாளே, இவளை எத்தனை பண்ணாலும் புருஷகாரம் பண்ணி கருணையோட சேர்த்து வைக்கிறாள். கிரீஷ்சதே லக்ஷ்மிஷ்ச பத்னியோ அஹோராத்திரே பார்ஸ்வே. பகலும் இரவும் போல உனக்கு இருபுறமும் இருக்கிறார்கள். நட்சத்திராணி ரூபம் இவர்களோட சேர்ந்து இருக்கும். நீ எப்படி இருக்கிறாய்? கருத்த மேகத்தை போல இருக்கிறாய். மின்னல் வெட்டினா போலே பக்கத்தில் பிராட்டிகள். அந்த மேகத்துக்கு நடுவில் நட்சத்திரங்கள் பளிச்சிடுமா போலே உன்னுடைய திருமேனி. இத்தனை அழகான சன்னிவேசத்தில் இருக்கிறீர். அஸ்வினோ வியாத்தம். அஸ்வினி தேவர்களை அழகுக்கு பேர் எடுத்தவா. அதுபோல உன் முகம் ரொம்ப அழகாக இருக்கிறது. இஷ்டம் மனிஷான இந்த 3 வார்த்தைகள் தான் கடைசியில் பிரார்த்தனை பண்ணி முடிச்சுடுறார். அடியோங்கள் வேண்டியதெல்லாம் கொடுக்க வேண்டும். மனிஷானனா கொடுப்பாய்னு அர்த்தம். அமும் மனுஷான இப்படிப்பட்ட கைக்கெல்லத்தை கொடுப்பாய். சர்வம் மனுஷான நாங்கள் பிரார்த்திக்கும் எல்லா நன்மைகளையும் கொடுப்பாய். இதத்தை செய், பிரியத்தை எல்லாம் கொடு என்று பிரார்த்திப்பதோடு உத்தர அனுவாகம் புருஷூக்தத்தினுடையது முற்று பெற்றது. ஆகிய பெருமான் சகல ஜெகத்காரணமாக இருக்கிறார். சர்வ வியாபகனாய், சர்வாந்தராத்மாவாய், கருணையே உருவானவராய், நம்ம ரட்சிப்பதற்காகவே பல பிறவிகள் எடுப்பவராய், ஆனால் கர்மம் தீண்டாதவராய் இருந்து புக்தியையும் போகத்தையும் மோட்சத்தையும் கொடுக்கிறார். அதுக்கு ஒரே வழி அவரை பற்றின ஞானம், அவரிடத்தில் பக்தி ஒன்றுதான் வழி. ந அன்ன பந்தாக அயனாய வித்தியதே. அவனை அடைவதற்கு அமிர்தமயமான ஸ்ரீவைகுண்டத்தை அடைய இதை தவிர வேறு மார்க்கமில்லை, மார்க்கமில்லை. அப்படி அடைந்தவன் திரும்ப வருவதில்லை, வருவதில்லை. நச்ச புனராவர்த்ததே, நச்ச புனராவர்த்ததே என்று சொல்லுகிறது. இப்படி கொத்த ஆச்சரியமான புருஷுத்தம் இருக்கும் நேரத்துக்குள்ளே ஏதோ கொஞ்சம் அர்த்தங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அதே புருஷோத்தமனான பெருமானுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு வந்திருந்தவர்கள், இங்கு விடாமல் நடத்தி கொண்டிருப்பவர்கள், நிர்வாகத்தவர்கள், இதை ஏற்பாடு செய்தவர்கள், உங்களுக்கு தன்வார தொண்டர் எல்லாருக்குமே திரளா. இது வார கடைசி நாள் கூட இல்லை, வார நாள் தான் இருந்தாலும் திரளாக வந்து நடத்தி கொடுத்த உங்கள் எல்லாருக்கும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பரோடி 100,000 பல்லாண்டு தென்றோடு வழிவண்ணா உன் செவடி செப்பிதிருக்காப்பு என்னும் பகவத் பாகவத அனுகிரகமும் கைகெலவும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே ரமிதா மாத முனீந்திராய மாத்தனே ஸ்ரீரங்கவாசினே பூயாது நித்யஸ்ரீ நித்தியமங்கலம்.